கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு சில வார்த்தைகளை பேசுவதற்காக சொல்வதற்காக ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசி உங்களுக்கு சொல்லும்படியாக சொன்ன வார்த்தைகளை வெகு விரைவாகவும் எவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். வாசித்த அந்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. தீத்து 2ஆம் அதிகாரம். தினமும் இங்கே காலையில் நம்முடைய ஆலயத்தில் காலை 6:30 மணிக்கு தினசரி காலை ஜெபம் இங்கே நடைபெறுகிறது. ஒரு குடும்ப ஜெபமாகவும் ஒரு சில நேரங்களிலே விசுவாசிகள் சிலர் வந்து தங்கும் பொழுதும் அவரோடு இணைந்து சேர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையிலே இங்கே ஜெப தியானம் நடக்கிறது. அப்படி ஜெபிக்கும் பொழுது நாங்கள் தினமும் வருஷ கிரமமாக வேதம் வாசிப்போம். அதில் வாசித்து கொண்டிருப்பது தான் இப்போ இதோட தீத்து முடிஞ்சிடுச்சு. இதுவரைக்கும் தீத்து வரைக்கும் வாசிச்சிருக்கிறோம். இங்கே அடுத்து போக போகிறோம். இப்படி தினமும் வாசிக்கும்போது ஆண்டவர் அநேக காரியங்களை உணர்த்துகிறான். அதில் ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதை நான் இப்போது உங்களோடு பேச இருக்கிறேன். வேத புத்தகத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன் அல்லது நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. தீத்து 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்கள். இது அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்து என்கிற ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஊழியக்காரனுக்கு சொல்லும்படியாக எழுதிய ஒரு நிருபம் இது. அப்படி எழுதும் பொழுது இங்கே மட்டுமல்ல, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுக்கு எழுதும்போதும் பல இடங்களிலே இது என்னை ரொம்ப சிந்திக்க வைத்தது. எது என்று சொன்னால், நீ போதித்து புத்தி சொல்லே, நீ அவைகளை அவர்களுக்கு போதி, அவர்களுக்கு நீ உபதேசம் பண்ணு. இப்படிப்பட்ட வார்த்தைகள் திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. இங்கே நீங்கள் பாருங்கள் 2ஆம் அதிகாரத்தில், நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. அப்போ என்ன பேசணும் அப்படின்னும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். அப்போ உங்களுக்கு இந்த நாளிலே இந்த வாரத்தில் இந்த சபையாருக்கு என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஆவியானவர் சொல்லுகிறார், நீயோ என்னை பார்த்து என்னை இடத்துல சொல்ல, நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றதை பேசுப்பா என்று சொல்கிறார். அது மட்டுமா, 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி புத்தி சொல்லு என்று சொல்கிறாரு. நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி புத்தி சொல்லு. அடுத்தது 5வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், அதே போல் போதிக்கிறவளமாய் நற்காரியங்களை போதிக்கிறவளமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காருங்க. சொல்லிட்டு இருக்காரு. 6வது வசனத்தில் பார்க்குறோம், பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவளாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி இருக்குங்களா? அடுத்தது அதே போல் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசணுமா. நிறைய வார்த்தைகள் இதில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதுங்க. சொல்லுன்றாரு, புத்தி சொல்லுன்றாரு, பேசுன்றாரு. என்ன இதோட கூட எதை பேசணுமா, எப்படி பேசணுமா, எப்படி சொல்லணுமா, எப்படி பேசணும், எப்படி சொல்லணும், ஆரோக்கியமான உபதேசமா. அப்போ உபதேசத்திலேயே என்ன ஒரு உபதேசம் இருக்கிறதாக நமக்கு தெரிய வருகிறது. இதிலிருந்து ஆரோக்கியமான உபதேசம் இது. சாதாரணமாக நம்ம உணவு விஷயங்களில் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு காரியம், எல்லோரும் சாப்பிட்றாங்க, சாப்பிடாதங்க அருமையே கிடையாது. எல்லோரும் சாப்பிட்றோம். ஆனால் என்ன சாப்பிட்றன்றது சாப்பிட்டவங்களுக்கு தான் வெளிச்சம். வசதி உள்ளவர்கள் வசதியாக சாப்பிடுறார்கள், வசதி இல்லாதவர்கள் அவர்கள் வசதிக்கு ஏற்றாறு போல் சாப்பிட்றாங்க. இப்படி அவர்கள் பலவீனம் அடைந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் சரி, இல்லை சொந்த உறவுகள்கிட்ட போகும்போது என்ன சொல்கிறேன், நீ நல்லா சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி சாப்பிட்றேன்னுவாங்க. அதையும் தாண்டி ஒன்று சொல்லுவாங்க, உடம்புக்கு சத்தானதாக வாங்கி சாப்பிடு.
அப்படி அட்வைஸ் பண்ணுறாங்களா இல்லையா? சாப்பிட்றது இருக்கட்டும், இதில் என்ன சத்து இருக்குது? வெறும் தண்ணி ஊற்றி 2 வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்றதுல என்ன சத்து இருக்குது என்று சொல்லி என்ன சொல்கிறாங்க? சத்தானதை சாப்பிடு, பழங்களை சாப்பிடு, காய்களை சாப்பிடு, இப்படி தான் நிறைய அறிவுரைகளை சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். அதாவது சாப்பிட்றாங்க, அதில் என்னத்தை சாப்பிடணுமா? உடம்புக்கு சத்து. டாக்டர்கிட்ட போகும்போது என்ன சொல்கிறாங்க? உங்கள் உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் நல்ல உங்களுக்கு சத்தான ஆகாரங்களை சாப்பிடுங்க, உங்களுக்கு இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ கால் வலி மூட்டு வலின்னு போனாக்கா அதுக்கு என்ன சொல்கிறாங்க? சுண்ணாம்பு சத்து ரொம்ப குறைவாக இருக்குது, அப்போ அதுக்கு ஏற்றதை நீங்கள் சாப்பிடணும். இன்னென்ன பழ வகைகள் காய்கறி எல்லாம் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. இப்படி நிறைய சொல்கிறாங்க. அப்படியே பிளட்டு குறைஞ்சி போச்சுன்னா சொல்கிறாங்க உங்களுக்கு அயன் ரொம்ப குறைஞ்சி போச்சு, பேரிச்சம்பழம் அதிகமாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி எத்தனையோ காரியங்களை நீங்கள் அன்றாடம் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்குறீங்க. நீங்களே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு சில பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க. நம்ம ஒன்றும் சாப்பிடாமல் பட்னியாக கிடக்கலை. சாப்பிடும் பொழுதே சொல்கிறாங்க, இப்படிலாம் இருந்தால் உடம்புக்கு என்ன ஆகாது? தேராது. அப்புறம் கையை வலிக்கும், காலை வலிக்கும், முட்டியை வலிக்கும், எல்லாம் வலிக்க தான் செய்யும். சத்தானதை சாப்பிடணும். நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களை நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள், தேவனை அறிந்திருக்கிற நீங்கள், தேவனை தேடுகிற, நேசிக்கிற, ஆராதிக்கிற, அவரை பின்பற்றி அவருக்காக வாழ வேண்டும் என்று வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, ஆர்வத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது காரியம் என்னென்னா, வாஞ்சை இருக்குது. வாஞ்சை இருக்கிறதுனால தான் வந்திருக்கிறோம் ஆராதனைக்கு. எனவே நம்ம ஆராதனைக்கு போகிறதும் ஆராதிப்பதும், அந்த ஆராதனையில் ஏதாவது ஒரு பிரசங்கத்தை அந்த பிரசங்கியார் சொல்லுகிறதை கேட்கிறதும் நல்ல விஷயம்தான். இன்றைக்கு எல்லா சபைகளிலும் பிரசங்கம் இருக்கிறது. எங்கே இல்லாமல் இருக்குது? எல்லா சபைகளும் இருக்குது. ஆர்சி, டிஎல்சி, சிஎஸ்சின்னு எல்லா பிரிவுகளிலுமே அந்த உபதேசம்னு சொல்லி பிரசங்கம் என்று சொல்லி எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. நல்லா யோசித்து பாருங்கள். ஆனால் என்ன உபதேசம் வேணும் அதை தான் நான் சொல்ல வந்தேன். எப்படிப்பட்ட உபதேசம் வேணும் அதை தான் ரொம்ப முக்கியம். இப்போ யோசித்து பாரு. அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆத்மாவுக்கு ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்கணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு போனோம், ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணினார், ஏதோ கேட்டுட்டு வந்தோன்னு இருக்கக்கூடாது. அது எப்படின்னு கேட்டாக்க, ஏதோ இன்றைக்கி சாப்பாட்டுக்கு நேரம் வந்துடுச்சு, ஏதோ ஒரு சாப்பிட்டுட்டு போகிறது. அது நான் சொல்கிறேன், ஏதோ ஒன்று சாப்பிட்றதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கணுன்றது தான் நான் திரும்பியும் நான் சொல்ல வருகிறேன். எதையாவது சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அது உடம்புக்கு ஆரோக்கியம் உள்ளதான ஒரு ஆகாரமாக இருப்பது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். இதைத்தான் சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல வரல, நான் உணவை பற்றி சொல்ல வருகிறேன். எதை சாப்பிட்டாலும் எல்லாவற்றிலையுமே நல்ல ஒரு சத்துகள் நிறைந்த ஒரு உணவு இருக்க தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். எல்லாவற்றிலையுமே ஒவ்வொரு சத்து இருக்குது. ஆனால் சத்தானதை, உடம்புக்கு ஆரோக்கியமானதை பார்த்து சாப்பிடுறது நல்லது. அதே போல தான் பிரசங்கம் எல்லாம் பிரசங்கம் ஆகிட முடியாது. நம்முடைய ஆத்மாவுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களை ஆரோக்கியம் உள்ளதாக மாற்றக்கூடிய உபதேசங்களை பேசு என்று சொல்லி பவுல் அங்கு அவருக்கு அட்வைஸ் பண்ணுகிறதை நாம் இங்கே பார்க்குறோம். எனவே இன்றைக்கு இந்த நாளில் நீங்கள் பாருங்கள், இந்த முதல் வசனத்திலையும் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. அடுத்தது 8வது வசனத்தில் பார்க்குறோம், ஆரோக்கியமான வசனத்தை பேசு இருக்குதுங்களா? அடுத்தது 2வது வசனத்திலையும் பாருங்கள், 2வது வசனத்திலையும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. புத்தி சொல்லணும் தான். அப்போ எதை பற்றி எப்படி புத்தி சொல்லணுமா? நீங்கள் எல்லாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக புத்தி சொல்கிறார். இந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அடுத்தது 10வது வசனத்தில் இருக்குது பாருங்கள், புத்தி சொல்லு இருக்குதுங்களா? இப்படி நான் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது நான் சிந்தித்தேன். அது மட்டுமல்ல, 15வது வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா, இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் என்று தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கட்டளையாக சொல்லுகிறார். இதை நம்ம செய்யணும் என்று சொல்லி. இது தீத்துவுக்கு மட்டும் என்று சொன்னால் இது அந்த காலத்தோடு முடிந்து போயிருக்கும். இது வேத புத்தகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நாம் எல்லாரும் இதை படிக்கணும், நாம் இதை கை கொள்ளணும், நாம் இதை பின்பற்றணுன்றதுக்காக தான் இந்த வேத புத்தகத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் இந்த பகுதியை வைத்திருக்கிறார்கள். இது அவருக்கு தானே சொன்னார், அவருக்கு அப்போ சொன்னோம். நமக்காகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கும் எழுதினாங்க, எழுதப்பட்டது அனைத்தும் நமக்கும் அவசியம் என்பதனால தான் இந்த வேத புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இது பவுல்
தீத்துவை பார்த்து சொன்னதாக நான் நினைக்கவில்லை. பவுல் என்னையும் பார்த்து சொல்கிறது போல தான் இருக்கிறது. ஆவியானவர் என்னோடு பேசுறது என்னென்னா, இவைகளை குறித்து நீ பேசு. எங்கே? உங்களை தான் சொல்கிறேன். இந்த சபைக்கு வருகிற சபையில் உள்ள விசுவாசிகளோடு இவைகளை குறித்து பேசு, எவைகளை குறித்து ஆரோக்கியமான உபதேசங்களை புத்தி சொல்லு என்று சொல்கிறேன். சரி, என்ன புத்தி சொல்கிறது? இது மேலோட்டமாக இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். என்னது, என்ன பேசணும், என்ன செய்யணும், என்ன போதிக்கணும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது புத்தி சொல்லு. என்னன்னு புத்தி சொல்கிறது? எதை குறித்து, எதை பற்றி அவர் புத்தி சொல்லும்படியாக அவர் சொல்கிறார் என்று சொல்லி பார்த்தா, தீத்து 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள். கவனிங்க, உங்களுக்கு போதிக்க வேண்டியது ஆண்டவர் ஆவியானவர் சொல்கிறது பாருங்க. எவைகளை போதிக்கணுமா? நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளிலே உங்களுக்கு என்னத்தை போதிக்க சொல்லி என்ன அனுப்பியிருக்கிறாரு, என்னிடத்தில் சொன்னார் என்று சொன்னால் இதை தான். நான் சொந்தமாக சுயமாக பேசலை, எல்லாமே இங்கே ரெக்கார்டாக இருக்கிறதையே நான் எடுத்து இப்போ உங்களுக்கு நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். எதுவுமே என்னோடய சொந்த வார்த்தை எதுவுமே இல்லை. இவைகளை சொல்லுன்றாரு, அதை எடுத்து இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். என்ன சொல்லணுமா? நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் இவைகளை குறித்து பேச வேண்டும், ஏன் இவைகளை குறித்து போதிக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே அதே வசனத்தில் இருக்குது, இவைகளே நன்மையும் மனுஷருக்கு. ஆமாம், அப்படிங்க. அப்போ எதற்காக இதை போதிக்கணும்? இங்கே பாருங்கள், இன்றைக்கு நிறைய பேர் ஒரு சில புதுசாக வந்திருக்கீங்க, ஒரு சில புதுசாக வந்துக்கிட்டு இருப்பீங்க. நான் சொல்கிறது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை இல்லை, ரட்சிக்கப்பட்டு பல வருஷமாக இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் இதை சொல்லலை. நல்லா கவனிங்க. விசுவாசிகளும் நினைப்பார்கள், ஆனால் அதை விட புதிதாக சில வாரங்களாக சில மாதங்களாக வந்து கொண்டிருக்கிற கூடும். இப்போ அவங்க மனசில் வருகிற ஒரு எண்ணங்களை நான் சொல்கிறேன். ஏதோ இயேசுநாதனுடைய ஆலயத்துக்கு, கோயிலுக்கு, ஆராதனைக்கு போனால் ஒரு விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், கஷ்டம் நீங்கும், வியாதிகள் சரியாகும், இப்படி பல விதமான பிரச்சனைகளோடு வராங்க. இது நான் சொன்னது மட்டும் இல்லை, நான் சொல்லாத எத்தனையோ விதமான எண்ணங்களோடு தான் இங்கே வரும். இதில் ஒன்றும் விசுவாசிகள் விதிவிலக்கு அல்ல. இப்போ நான் சொல்கிற காரியங்கள் விசுவாசிகளுக்கும் அடக்கம்தான். அவர்களும் என்னதான் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும், விசுவாசமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் பாடுகள் இருக்குது, பாரங்கள் இருக்குது, கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இல்லை. அவர்களும் ஒரு அரகுற மனசோட தான் இங்கே உள்ளே வருவாங்க. வரும்போது இந்த வாரம் ஆராதனைக்கு போனால், சபைக்கு போய் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்குங்கிற இது போல எத்தனையோ விதமான கேள்விகளோடு தான் வராங்க. இப்படி கேள்விகளோடு வரும்பொழுது என்ன நினைக்கிறார்கள்? வரணும், பாட்டு பாடணும், காணிக்கை போடணும், ஜெபம் பண்ணணும், போயிடணும். அவங்களை பொறுத்தளவுக்கு நிறைய விசுவாசிகளே அப்படி இருக்கிறாங்க. ஒரு சிலர், எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலர் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள் அலுவல்கள் இருக்கும் பட்சத்தில் என்ன நினைக்கிறார்கள், ஆராதனைக்கு வரணும், 2-3 பாட்டு பாடுற வரைக்கும் இருக்கணும், அந்த காணிக்கை பாட்டு பாடும்போது காணிக்கை போட்டுட்டு போயிடணும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவங்கள பொறுத்தளவுக்கு என்னென்னா ஆராதனை அட்டன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவர் உட்காந்துட்டு இதை 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பார். அதெல்லாம் என்ன இருக்குது? இப்போ இது ஒரு அந்நிய காரியமாகவும் இது அவசியம் இல்லாததை போல ஒரு சிலர் நினைக்கிறார்கள். இதுக்கு முன்பு நடந்தது வரைக்கும் தான் ஆராதனை என்பது போல, ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், ஒரு ஆராதிக்க என்பது போலவும், இப்போது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற இந்த உபதேசம், நான் சொல்ல இந்த போதனையை சொல்லுகிறேன், இது ஒரு அவசியம் இல்லாத ஒரு காரியம் போலவும், இது ஒரு கட்டாயம் போலவும், இது ஏதோ ஒரு சடங்கு போலவும், இது ஒரு கடமைக்காக ஒரு பிரசங்கம் என்று சொல்லுவார் இவர்.
ஏதோ ஒரு நேரம் போட்டு அறுப்பார். என்ன பண்ணுறது, அந்த அச்சுப்பம் இடையில போனாலும் கோச்சிப்பாங்க, 4 பேர் தான் சொல்லுவாங்க. இப்படி பலவிதமான எண்ணங்களோடு பலருக்கு, நான் எல்லாரையும் நான் சொல்லலை, தயவு செய்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க, நான் உங்களை அப்படி நினைக்கிச்சு பேசலை. இந்த மாதிரி சில தாட்ஸ் சிலருக்கு வருதுன்னு நான் சொல்கிறேன். அவ என்ன நினைக்கிறார்கள், இதெல்லாம் ஒரு அவசியம் இல்லை என்று சொல்லு. நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த வசனத்தை பாருங்கள், 8வது வசனத்தை. நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்ற. எவைகளை என்று சொன்னால் நற்கிரியைகளை செய்வதை பற்றி. நற்கிரிகள், அதை பற்றி தான் இப்போ இன்னைக்கு பேச போகிறேன். பார்க்கலாம், இப்போ தொடக்கத்தில் தான் இருக்கிறேன். நற்கிரியைகளை செய்கிறத பற்றி நீ போதிக்கணுன்றார். இதை கேட்கும் போதே என்ன நற்கிரியை, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போங்க. ஏதோ தனக்கு சம்பந்தம் இல்லாத போல, இது அவசியம் இல்லாத போல, இது ஏதோ ஒரு அனாவசியமான அந்நிய காரியம் போல, இது உங்களுக்கு வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத போல, நமக்கு 1008 பிரச்சனை இருக்குது, இவர் உட்காந்துக்கிட்டு எதையாவது தீர்த்தேடு தீமத்தேடு மார்க்கேடு லூக்காடுன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பார். அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சில பேருடைய எண்ணங்கள் மனசில் பிசாசுங்களோட கொண்டு வருவான். ஏனென்றால் நான் உங்களையும் தவறாக குறைச்சி மதிப்பிடலை. உங்கள் பிரச்சனை, உங்கள் பாடு உங்களை அப்படி சிந்திக்க வைக்கிறது. நீங்கள் பல வேதனையோடு பாரத்தோடு இங்கே வந்திருப்பீங்க. நானே 1008 பிரச்சனை வந்து உட்காந்துருக்குறேன், 7 மணி நேரத்தில் கிரியை செய்யணுமா, அதை பண்ணணுமா, இதை சரி என்னமோ சொல்ல வேண்டியது சீக்கிரம் சொல்லி முடிங்க, வெயில் வேற ரொம்ப தாங்க முடியல. நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன் திரும்பியுமாக, நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன் ஏன் இவைகளே நன்மையும் மனுஷருக்கு, இப்போ சொல்லுங்க, இப்போ தெரியுதா? எனவே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்துக்காக நான் நேரத்தை வீணாக்கலைங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் இது ஏதோ ஒரு அவசியமில்லாத அனவசியமாக அல்ல. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உங்களுடைய குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஆவியானவர் உங்களோடு ஈடுபடுகிறார், இடைபடுகிறார். எனவே இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை உருவாக்க விரும்புகிறார், தேவன் உங்களை வழிநடத்த விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த செய்தியை இந்த பிரசங்க நேரத்தில் நான் சொல்கிறேன், சில பேர் இதை கவனிக்கிறதே கிடையாதுங்க. நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சிலர் கவனிக்கிறது, சிலர், எல்லாரையும் நான் சொல்ல, சிலர் கவனிக்கிறது கிடையாது. எதையாவது சிந்திக்க வேண்டியது, பேப்பர் ஒரு பேனா எடுத்து வச்சுட்டு கிரிக்கிட்டு இருக்கிறது, படம் போட்டுட்ருக்க வேண்டியது, அல்லது சிலர் நட்டுக்கிட்டு பைபிள் படிக்கிற மாதிரி உட்காந்து தூங்க வேண்டியது, இல்லைன்னா ஏதாவது வீட்டு காரியத்தை நினச்சிட்டு இருக்க வேண்டியது, விட்டுட்டு வந்த வேலையை பற்றி, மாடு எங்கே நிற்கிதோ, வெயில் ஆயிடுச்சு, இப்படி பல காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் பேசுங்க என்று சொல்லி பார்க்குறது போல தான் இங்கே இருக்கும் கண்ணு, அநேக கவனம் இங்கே இருக்கிறதில்ல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. நீங்கள் இந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை, இந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகில் இவைகளே நன்மையும் மனுஷருக்கு, அப்படி சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதையா பேசிகிட்டு இருக்கிறோம்? உங்கள் பிரயோஜனத்துக்காக தாங்க பேசிகிட்டு இருக்கிறோம். இது என்னமோ ஆனால் அவசியம் இல்லாத அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். சிலர் என்ன நினைக்கிறாங்க, இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இப்போ என்ன செய்யணுன்றீங்க, இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க இப்போ அப்படின்வாங்க சில பேர். சொல்கிறதை கேளுங்க, ஆண்டவர் சொல்கிறதை கேளுங்க, ஆவியானவர் சொல்கிறதை கேளுங்க. இந்த ஒரு வார்த்தையில் எல்லாமே அடங்கி போச்சுங்க. இவைகளே நன்மையும். அப்போ உங்களுக்கு என்ன நன்மை வேணும்? எந்த நன்மையை நினைத்து எதிர்பார்த்தீங்க வந்திருக்கீங்க? அப்போ ஏதோ எல்லாருக்கும் நன்மை வேண்டும், எல்லாரும் நன்மை எதிர்பார்த்து தான் வரும். என் குடும்பம் நன்மையாக இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும், இப்படி ஒவ்வொரு காரியங்களிலையும் ஒரு நன்மையை நல்லதை எதிர்பார்த்து தான் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்குறோம். எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று சொல்கிறோம் யாருமே இங்கே கிடையாது. அல்லது ஒரு சரீர நன்மையோ, நான் எனக்கு ரொம்ப உடம்பு சுகம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு நல்ல ஆரோக்கியமான உடம்பு வேணும் என்று சொல்லி, இது போல் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ சொல்லப்படுகிற சத்தியத்தை, வார்த்தையை, வசனத்தை, உபதேசத்தை காது கொடுத்து கேளுங்க. அதனால் உனக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். அது உங்களுக்கு என்ன ஆகும்? அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு அன்பானவில்லை. சரி, அப்போ இங்கே என்ன சொல்கிறார் அவர் பாருங்கள். எதை குறித்து போதிக்கணுமா?
புத்தி சொல்லுன்னாரு, போதிக்கணுன்றாரு, உபதேசன்றாரு, ஆரோக்கியமான உபதேசன்றாரு, நிறைய இருக்குது. அதில் இன்றைக்கு ஒன்று தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி சொல்லணுமா? நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கணுமா? அதிக அப்போ என்ன அர்த்தம்? ஜாக்கிரதை. பணம் காசு பொருள்களை ஏதாவது கொடுத்து அனுப்பும்போது பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஜாக்கிரதையாக போயிட்டு வா, ஜாக்கிரதை அப்படின்னா எச்சரிக்கை, விழிப்பாக இருக்கணும். அப்போ இதை நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது என்பதையும் ஆவியானவர் எங்க சொல்லுகிறார். நம்ம இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். செய்தா செய்யட்டும், செய்யாட்டி போட்டோம் அப்படிலாம் கிடையாது, செய்யணும். நற்கிரியைகளை செய்ய நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் அப்படி ஜாக்கிரதையாக இல்லைன்னா உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் ஆசீர்வாதங்களும் குறைவாக இருக்கிறது. சரிங்க, இதையே பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன செய்யணும்? சீக்கிரமாக சொல்லுங்கள். நற்கிரியை செய்யணும், நற்கிரியை செய்யணும். நற்கிரியை என்று சொல்லும்போது குட் ஒர்க்ஸ், நல்ல வேலை. இந்த கிரியை என்கிற வார்த்தை ஒரு சிலருக்கு விளங்கும், ஒரு சிலருக்கு விளங்காமல் போகலாம். அந்த வார்த்தையினுடைய பொருளை நான் சொல்கிறேன். தமிழ் வார்த்தையாக இருந்தாலும் எனது நற்கிரியை என்று சொன்னால் ஆங்கிலத்தில் குட் ஒர்க்ஸ். ஒர்க்குன்னா வேலை, நல்ல வேலை. இப்போ என்ன சொல்கிறாரு? இப்படி நம்ம மாற்றி இதை படித்து பார்த்தீங்கன்னா என்னது? நல்ல வேலைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ போதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். என்ன வேலை செய்யணும்? நீங்கள் எல்லோரும் வேலை செய்கிறீங்க, நல்ல வேலையை செய்யணுமா என்று அவர் போதிக்கும்படி சொல்கிறார். சரி, எது நல்ல வேலை, என்ன நல்ல வேலை, ஏன் நல்ல வேலை செய்யணும், அதையும் நம்ம பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். போதும். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு? நற்கிரியைகளை செய்வதற்காகவே ஆண்டவர் உங்களை உண்டாக்கியிருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார், படைத்திருக்கிறார். பாருங்க, அப்போ ஆண்டவர் நம்மை படைத்ததோடைய நோக்கமே என்னது? நம்ம இதை லேசாக நினச்சிட முடியாது. இதுதானே? இல்லை. கர்த்தர் உங்களை எல்லாரையும் படைத்தது நோக்கமே, சிருஷ்டிப்பின் நோக்கமே என்னது? நல்ல கிரியைகளை செய்யணும், நல்ல வேலையை செய்யணும். என்னன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் முதலாவது அது செய்ய வேண்டியதனுடைய அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இது எவ்வளோ மஸ்ட், இது மஸ்ட் என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. நற்கிரியைகளை செய்வதற்காகவே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், உங்களை படைத்து சிருஷ்டித்திருக்கிறார் என்று நாம் இங்கு பார்க்கிறோம். இப்போ நம்ம வாசித்தோம் தீத்து 3ஆம் அதிகாரம் 1 வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியைகளை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக ரெடி ஆகணும், தயாராகணும். ஆயத்தன்னு என்ன? ப்ரிப்பேர்டு. முதலாவது அதை செய்ய தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதை செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? இவைகளை குறித்து நீ பேசு என்று ஆண்டவர் சொல்கிறார் சபைக்கு. இன்றைக்கு இந்த நாளே இந்த சபையாருக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, இவைகளை குறித்து, இந்த நற்கிரியைகளை செய்ய வேண்டிய அவசியத்தை குறித்து என் ஜனத்திட்ட, என் பிள்ளைகள்கிட்ட நீ பேசு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் பேசி கொண்டிருக்கிறேன். அடுத்தது நான் பார்த்தோம், படிக்க வேண்டாம், இப்போ தான் படித்தோம், 3:8 படித்தோம். நற்கிரியைகளை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. முடிஞ்சால் செய்கிறேன் அப்படிலாம் இல்லை, ஜாக்கிரதையாக இருக்கணும், செய்யாமல் இருக்கக்கூடாது. அது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள். அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம கட்டணங்களை செலுத்தி கொண்டிருக்கிறோம். மின்சார கட்டணம், வீட்டு வாடகை அல்லது வீட்டு வரி, அப்புறம் குடிநீர் வரி, இது போல் அப்புறம் ஃபோன் வச்சுருக்கிறாங்க, நெட்டு, இன்டர்நெட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செய்யணும்? கட்டணங்களை செலுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்குறோம். கவனிங்க. அப்போ இந்த குறித்த காலத்தில், அந்த குறித்த காலத்துக்குள்ளே நீங்கள் அந்த கட்டணங்களை செலுத்த
நீங்கள் தவறினால் கனெக்ஷனை கட் பண்ணிடுறாங்க. சட்ட விதிகளை நான் சொல்லுகிறேன். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறோம்? நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம முடிஞ்சால் கட்டும், முடிஞ்சால் அப்படிலாம் கிடையாது. கவனமாக இல்லைன்னு சொன்னால் இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டலில் வந்து அது இந்த டிஷ்ஷு மூலமாக கேபிள் மூலமாகலாம் டிவி நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக அந்த மாதம் முடிஞ்சிச்சுனாக்கா ஒரு மாதத்துக்கு பணம் கட்டுறதா சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த மாதம் முடிந்த உடனே திரும்ப நீங்கள் ரினியூவல் பண்ணலன்னாக்கா உங்கள் வீட்டில் டிவி ஓடலைன்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ நீங்கள் அதில் கவனமாக இராவிட்டால், நீங்கள் ஜாக்கிரதையாக இராவிட்டால் அந்த கனெக்ஷன் நின்றுக்கிடுது இல்லையா? அதே போல் நீங்கள் நற்கிரியைகளை செய்ய தவறிவிட்டால், நீங்கள் அதில் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால், அதை தான் நான் சொல்ல வரேன். ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அதை செய்யணும். என்ன செய்யணும் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவுள்ளமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். சகலவித நற்கிரியைகளிலே நம்ம பெருகணும். சும்மா ஏதோ 1-2 செஞ்சுட்டு போகிறது இல்லைங்க. இவ்வளோதானே, ஏதோ நம்மளாலும் முடிஞ்சதை நம்ம ஒரு நல்லது செய்யும், அப்படி இல்லை. நீங்கள் நற்கிரியைகள் செய்கிறதில் என்னவாக வேண்டும்? பெருகணும், மல்டிபிள் ஆகணும், நிறைய செய்யணும். நம்ம செய்து விட்டது போதும் இல்லை. சகலவித சரிங்க நற்கிரியைகள் என்று சொல்லும்போது அது வேறு நிறைய விளக்கம் இருக்குது. இப்போ அதில் சகலவித நற்கிரியைகளாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விதமான நற்கிரியைகளையும் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் பெருக வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் படிங்க. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. என்னது? நன்மை செய்யணும், நற்கிரியைகளில் நல்ல கிரியை செய்கிறத சொல்லிப்பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நற்கிரியைனா என்ன பாருங்க. நன்மை செய்கிறது வேறு, நற்கிரியை வேறுன்ற மாதிரி இங்கே பிரித்து காட்டப்பட்டிருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் 4 பேருக்கு நல்லது செய்யதான் நல்ல கிரியைன்ற மாதிரி. அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். பைபிள் எப்படி இருக்குது? நன்மை செய்கிறது வேறு, 4 பேருக்கு நன்மை செய்கிறீங்க, உதவி செய்கிறீங்கல்ல, அது வந்து நற்கிரியில் வரல. அதுவும் நற்கிரியை தான். ஆனால் அதை விட இன்னும் இருக்குது. இங்கே பாருங்கள், நற்கிரியைகளில் என்னவாகணும்? நீங்கள் இப்போ ஒன்று படித்தோம் கொரிந்தியரில், அதில் நீங்கள் பெருகணுன்றாரு. இங்கே என்ன சொல்கிறாரு பவுல்? என்ன செய்யணும்? நற்கிரியைகளில் நீங்கள் என்னவாக இருக்கணும்? ஐஸ்வர்யவானன்னு அர்த்தம். பணக்காரனாகணும், வசதியாகணும். அப்படி தானே எல்லோரும் ஆசைப்படுறோம். இன்றைக்கு பணத்தால், செல்வத்தினால, சொத்தினால வசதி உள்ளவராக மாறணுன்ற எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற எதிர்பார்க்குற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த நற்கிரியைகள் செய்கிறதில்ல உன்னை தட்டிக்க யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீ ஒரு பெரிய ஆளாகணுன்றார். ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று சொல்லுதார். சும்மா ஏதோ கிள்ளி தெரிச்சிட்டு போகிறதில்ல, ஏதோ நம்மளால் முடிஞ்சதை 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போடணும் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த நற்கிரியைகள் செய்கிறதில்ல நம்ம ஐஸ்வர்யவனாக மாற வேண்டும். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுபவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவர்களுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். சரி, நற்கிரியைகளை குறித்து நல்ல சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்தால் மட்டும் போதாது, அதை குறித்த ஒரு நல்ல சாட்சி இருக்க வேண்டும். அடுத்து 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். 8, 9, 10. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது
பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். என்னது? நற்கிரியைகளினால தங்களை அலங்கரிக்க வேண்டும். நற்கிரியைகள்னால. நீங்கள் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. நற்கிரியைனா என்னன்னே எங்களுக்கு தெரியலையே. எதெல்லாம் நற்கிரிகளை என்னெல்லாம் செய்யணும், என்ன செஞ்சால் அது நற்கிரியை, நீங்கள் அதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு தானே சொல்ல போகிறீங்க. அதை சொல்லாமல் நான் முடிக்க மாட்டேன். ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய அவசியத்தையும் தான் வேதத்தில் இப்படியெல்லாம் வசனங்கள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டிட்டு வரேன். மேலோட்டமாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அப்போ இது எவ்வளோ அவசியம் என்பதை நீங்கள் புரிந்துக்கணும். இந்த அவசியத்தை தான் ஆண்டவர் ஆவியானவர் இன்றைக்கு இந்த சபையாருக்கு எடுத்து சொல்லு, புத்தி சொல்லு என்று அவர் சொல்லுகிறார். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் எதற்காக என்று சொல்லும் பொழுது இன்னும் வாசிக்கலாம். நம்ம கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. தீத்து 3:14. தவறு. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்கிறதுக்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். எப்படி? கனி 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 பாருங்க. தீத்து 3:14. நம்முடையவர்களும் கனியற்றவர்களுமாய் இராதபடிக்கு. அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம படிச்சுட்டு வரோம், கனி கொடுக்கணும்னு. அப்போ கனி கொடுக்கறதில் ஒரு காரியம் என்னன்னா, இந்த நற்கிரியைகள் செய்வதன் மூலமாகவும் நம்ம ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவளாக இருக்கிறோம். இப்போ அதனுடைய அவசியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தீத்து 2:7 நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமா இருப்பாயாக. நல்ல கிரியைகளுக்கு நாம் நம்மையே நம்ம மாடலாக காட்டணும், நம்ம மாதிரியாக வாழணும். அதில் 14 பாருங்க. நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை இருக்கு. அப்போ நற்கிரியைகள் செய்வதில் ஒரு வைராக்கியம் இருக்கணும். இது பக்திக்குரிய காரியம். எப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கணும்னா, பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஏனோ தோணுன்ற அல்ல. இப்படியெல்லாம் நம்ம செய்வதனால, ஆண்டவருக்கு கனி கொடுப்பதனால, நான் முன்பு சொன்னது போல் என்னது, அது நமக்கு என்னவா, இதுதான் நமக்கு நன்மை. நீ எந்த நன்மையை தேடி வரீங்களோ, நாடி வரீங்களோ, உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இயேசு சொன்னதை நாம் பார்க்கலாம். இயேசு சொன்னதை பார்ப்போம். மத்தேயு 5:16. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எதை கண்டு, எதை பார்த்து? உங்களுடைய நல்ல கிரியைகளை அக்கம் பக்கத்தில் உள்ள, சுற்றிலும் உள்ள, உன்னை சுற்றி உள்ள இந்த உலகத்தில் உள்ள மற்ற மக்கள், மற்ற ஜனங்கள் கண்டு என்ன செய்யணும்? மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி.
என்று சொல்கிறார். அப்போ என்னை மகிமைப்படுத்தும்படி என்ன செய்யணும்? உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கீங்க, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கீங்கன்னு சொல்கிறார். நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுக்கு மேலே உள்ள இந்த மலை பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டே வருகிறார். சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள், நீதி மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இல்லையா? இப்படி நிறைய நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். இப்படிப்பட்ட சுவாபங்களும் எண்ணங்களும் கிருபைகளும் உங்களுக்குள்ளே உருவாகி உங்கள் நற்கிரிகளை கண்டு மனுஷர்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி கிரியைகளிலே நாம் வளர வேண்டும். இப்படிப்பட்ட சுவாபங்களிலே நாம் பெருக வேண்டும், வளர வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்ய வேண்டும். ஒரு இடத்துல ஆண்டவருக்கு ஒரு 26:10 மத்தேயு 26:10 பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நலதம் என்கிற தைலத்தை கொண்டு வந்து இயேசுநாதருடைய சிரசில் ஊற்றும் பொழுது அவங்க உள்ளவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இதற்கு இவ்வளோ பெரிய காசு செலவுள்ள ஒரு தைலத்தை இப்படி வீணாக்குறாளே, யாருக்காக கொடுத்தா பிரயோஜனமாக இருக்குமே என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். இருக்குதுங்களா? இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். என்னிடத்திலே நல்ல கிரியை செய்திருக்கிறாள். அவள் என்ன செய்தா தெரியுமா? நம்ம ஏற்கனவே இதை படிச்சிருக்கிறோம். இயேசுநாதருடைய சிரசில் ஒரு விலை அதிகமுள்ள ஒரு தைலத்தை கொண்டு வந்து ஊற்றுறான். சுற்றி உள்ள சீசரெல்லாம் சொல்கிறாங்க, இதை விற்றா எவ்வளோ காசுக்கு விலை போகும், இதை கொண்டு வந்து ஏழை எளிய ஜனங்களுக்கு எவ்வளோ பேருக்கு உதவி செய்யலாம், இந்த மாதிரி இந்த தைலத்தை கொண்டாந்து இவர் தலையில் ஊற்றிட்டு போகிறாளேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இயேசு சொல்கிறாரு, இவள் என்னிடத்தில் நற்கிரிகளை செய்திருக்கிறாள் என்று சொல்கிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன், இன்றைக்கு ஆண்டவருக்கு செய்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் சொன்னேன், நற்கிரிகை என்று சொன்னால் நல்ல வேலை என்று நான் சொன்னேன். கிரியை என்பதற்கு வேலை தான், வேறு ஒன்றும் இல்லை. அர்த்தம் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு வேறு வார்த்தை இல்லை. அப்போ நல்ல வேலை. அப்போ ஆண்டவர் விரும்புகிறது என்ன என்று சொன்னால், நம்ம நல்ல வேலையை நம்ம செய்யணும். நல்ல வேலைன்னா என்ன? இப்போ நீங்கள் செய்யறதெல்லாம் கெட்ட வேலையா? நம்ம எல்லாருமே நல்ல வேலையை தான் செய்கிறோம். நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் நல்ல வேலை தான். ஆனால் சில கெட்ட வேலையும் இருக்குது, நம்ம அதை செய்ய மாட்டோம், செய்யவும் கூடாது. அப்போ நற்கிரிகளை செய்வதிலே பெருகுவாயா என்று சொல்லப்பட்டிருக்குது, நல்ல வேலை என்று சொல்லப்பட்டிருக்குது. இங்கே இயேசு சொல்கிறாரு, இவ்விதமாய் மனுஷர்கள் உங்களை மகிமைப்படுத்தும்படியாக நற்கிரிகளை செய்யுங்கன்னு சொல்லும்போது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பைபிள் எடுக்க வாசிக்க வேண்டாம், கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் என்று எழுதியிருக்கிறது, வசனம் இருக்குது. அப்படி அப்போ நல்ல வேலைன்னா என்ன? ஆண்டவருடைய வேலை, கர்த்தருடைய வேலை, நல்ல வேலை, கர்த்தருக்காக செய்கிறது. கர்த்தருடைய வேலையை கர்த்தருக்காக செய்கிறது தான் நல்ல வேலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. கர்த்தருடைய வேலைன்னு சொன்ன உடனே நிறைய பேர் டக்குன்னு இப்போ ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஓஹோ, இவர் இங்கே சுற்றி வளைச்சி இப்போ ஊழியத்தை பற்றி சொல்ல வந்துட்டார். நான் அதை சொல்லலை. அதுவும் உண்டு. அது ரொம்ப டாப் மோஸ்ட்டு நான் சொல்கிறது. கவனிங்க, இன்றைக்கு ஊழியம் என்பதுன்ற அர்த்தமே சில பேருக்கு என்ன புரியலையே. ஊழியம் என்று சொன்னாலே வேதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுவதும் போதிக்கிறது தான் ஊழியம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஊழியத்தினுடைய உச்ச நிலை. அதற்கு கீழே ஏகப்பட்ட ஊழியங்கள் இருக்கிறது என்பதை அநேகர் சிந்திக்கிறதே கிடையாது. அது அவளுக்கு அது ஊழியமாகவும் தெரிகிறது கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அதனால தான் இன்றைக்கு குழப்பங்கள் வருகிறது. ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வேலையை ஆண்டவருக்காக செய்கிற எல்லாமே ஊழியம்தான். நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வேலையை ஆண்டவருக்காக நீங்கள் செய்தீங்கன்னா, திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டவருடைய வேலையை ஆண்டவருக்காக என்று நீங்கள் செய்தீங்கன்னா அது ஊழியம், நல்ல வேலை. அது ஆண்டவருடைய வேலையை ஆண்டவருக்காக செய்வது தான் ஊழியம். உங்களுக்காக செய்கிறது இல்லை.
அப்படி நம்ம செய்கிறதும் கிடையாது. இன்றைக்கி ஆண்டவருக்காக தான் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அநேகர் அவருடைய வேலையை அவர் வேலைன்னே நினைக்க சில பேருக்கு தெரிய மாட்டேதே. புரியுதா நான் சொல்கிறது? அவர் வேலை தாங்க, அவர் வேலையை அவர் வேலைன்னே தெரியாமல் செய்யாமல் போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது என்ன அவர் வேலையாது அப்படின்றாங்க. அப்போ என்னென்னா அவங்க இன்னும் சரியாக ஆண்டவருடைய வேலையை புரிந்துக்கலன்னு நான் சொல்ல வருகிறேன். இப்போ இங்கே இந்த ஊழியம் நடக்குதுங்க, இப்போ இங்கே ஆராதனை நடக்குது, இங்கே ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட என்ன நான் 30 வருஷ காலமாக 30 வருஷத்துக்கு மேலாக இந்த சேத்தியார் தொப்பில் இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இது யாருடைய வேலை? அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். வசனம் இருக்குது, கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால சபையை சம்பாதித்தார் என்று இருக்குது. எனவே இந்த சபைகள் என்று சொல்லும்போது சபைகள் என்பதை உருவாக்கப்படுவது மனுஷனால் அல்ல, அது ஆண்டவரால் உருவாக்கப்படுகிறது என்பதை நம்ம மறந்துடுறோம். ஆனால் நடத்துகிறது மனுஷனாக இருந்தாலும் அது கர்த்தருடையது என்பதை அநேக சமயங்களில் மறந்து விடுகிறார்கள். சரி, இப்போ இந்த ஊழியத்துக்கு நான் வரேன். இந்த சபையை பார்க்கிறோம், இது கர்த்தருடைய சபை, இது கர்த்தர் ஏற்படுத்தினது. அப்போ இந்த ஊழியத்தை கவனிங்க, இந்த சபையை இந்த ஊழியத்தை யார் செய்யணும்? ஆண்டவர் தான் செய்யணும். நல்லா புரிஞ்சுங்க, யார் செய்யணும்? அவருடைய வேலை இது, அவருடைய ராஜ்யத்துக்காக அவருடைய வேலை இது. ஆனால் யார் செய்யணும்? அவர் தான் செய்யணும். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஆள் போட்டு செய்கிறார். இன்னும் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நீங்கள் எல்லாருமே நல்ல கிராமத்திலேருந்து தான் பிறந்து வளர்ந்துருக்கீங்க. அந்த கலாச்சாரத்தில், பண்பாட்டில், பழக்க வழக்கத்தில் நல்லா தேர்ந்து போனவங்க நீங்கள்லாம். எப்படி நான் சொல்கிறேன்னு கேளுங்களேன். உங்களுடைய பழக்க வழக்கத்தை சொல்கிறேன். நானும் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான். உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது, ஒரு நல்ல காரியம் நடக்குது. நம்ம கெட்ட காரியத்தை விட்டுடுவோம், எல்லாருக்கும் கெட்டதும் நடக்குது. இப்போ நான் அதை வச்சு பேச வரல. ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு கல்யாணம் நடக்குதுங்க உங்கள் குடும்பத்தில். அந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் உங்கள் மகனுக்கோ ஒரு மகளுக்கோ ஒரு கல்யாணம் நடக்குது. இப்போ இந்த கல்யாணத்துடைய வேலையை எடுத்துக்கொண்டிங்கன்னா தொடக்கத்துலேருந்து பார்ப்போம். முதல்ல பத்திரிக்கை அடிக்கணும், அப்புறம் பத்திரிக்கையை கொண்டுட்டு போய் யார் சொந்த பந்தங்கள்லாம் வைக்கணும், அப்புறம் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்யணும், வந்தவங்களை அங்கே வரவேற்கணும், உட்கார வைக்கணும், சாப்பாடு சமையலுக்கு ஏற்பாடு பண்ணி சாப்பாடு பந்தியை போய் விசாரிக்கணும், வந்தவங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும், நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இது போல் நிறைய வேலைகள் இருக்குங்க. இதெல்லாம் கல்யாணம் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரியாமல் இருக்காது, எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த எல்லா வேலையும் நீங்கள் ஒரே ஆளாக என்றைக்காவது யாராவது செய்திருக்கீங்களா? செய்ய தான் முடியுமா? முடியாதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு நெருங்கின உறவுகள் இருப்பாங்க, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, தாய் மாமன். ஒரு கல்யாணம் ஒன்று இவங்க எல்லாம் ஒன்றா ஆகிடுவாங்க. பத்திரிக்கை வைக்கணுமா, இந்தாப்பா நீ 4 ஊருக்கு போய் பத்திரிக்கை வைப்பேன், அவர் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போவார். நல்லா கவனி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், யார் வீட்டு கல்யாணம்? இது உங்கள் வீட்டு கல்யாணம், இவங்களுக்கு என்ன வேலை? இதில் நான் சொன்னா போதும், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும். எங்கள் கல்யாணம் உங்கள் பையனுக்குங்க, உங்கள் குடும்பத்தில் நடக்குது, உங்கள் வீட்டு கல்யாணங்க, இதில் அவங்களுக்கு என்னங்க இருக்குது? நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எத்தனை பேர் நுழைஞ்சு கொடுத்துக்கிட்டு வந்து பந்தி விசாரிக்கிறதுனா, பந்தி பரிமாறு, நான் சாப்பாடு போடுறேன், நான் சாம்பார் போடுறேன், டிக்கெட்டு வாலி நிற்கிறீங்களே, எதுக்கு போய் செய்கிறீங்க? உங்களை யார் அழைச்சா? நான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் கேட்குறேன். உங்களை யார் அழைச்சா? பத்திரிக்கை வச்சு தாங்க அழைச்சாங்கன்னா நீங்கள் போய் உட்காந்து சாப்பிட்டு வாங்க எல்லாம் போட்டு. நீங்கள் ஏன் காரியம் பார்க்குறீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ உங்களுக்கு நெருங்கின உறவு மேலே உள்ள அன்பு, அந்த பற்றுனால என்ன செய்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் நீங்களே எடுத்துக்கட்டி செய்கிறீங்கன்னு நான் சொல்ல வரேன். எடுத்துக்கட்டி நம்ம செய்யணும். நம்மளாவே என்ன செய்கிறோம்? ஐயோ அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க, இது யார் வீட்டு வேலைங்க, இது நம்ம அப்படின்ற எண்ணத்தில், இந்த பாசத்தில் இன்றைக்கு எல்லா ஊர்லேயும் நான் பார்க்குறேன். ஒரு காரியம்னா எல்லாம் 4 பேர் வந்துடுறாங்க பாருங்க, நம்ம பங்காளி, சொந்தம், பந்தம் எல்லாம். இது என்னது? திரும்பவும் நான் சொல்கிறேன், யாருடைய வேலை இது? அவங்க வீட்டு. யாருடைய காரியம்? அவங்க வீட்டு காரியம். இது யாருடைய வேலை? அவங்க தான் எல்லோரும் செய்யணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதுக்கு போகிறீங்க? ஏன் செய்கிறீங்க? யாருக்காக செய்கிறீங்க? இப்போ நெருங்கி வரேன். யாருக்காக செய்கிறோம்? மாமாவுக்காக செய்கிறோம், அப்பாவுக்காக செய்கிறோம், சித்தப்பாவுக்காக செய்கிறேன். நான் அந்த உறவு முறையை பேசிட்டு வரேன். அக்காவுக்காக செய்கிறேன். இப்போ தாய் மாமா இருக்கிறான்னு என்ன செய்கிறான்? எங்கள் அக்கா பிள்ளைங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், அக்காவுக்காக தம்பி செய்கிறாரு. போய் யாருடைய வேலையை? அக்காவுடைய வேலையை. அப்போ அந்த உறவு பாசம் என்று வரும்பொழுது அவங்களுக்காக அவங்கள செய்கிறோம். நான் எங்கே வருகிறேன்? கர்த்தர்கிட்ட வரேன்.
அப்போ கர்த்தருடைய வேலையை இப்போ சொல்லுங்கள் யார் செய்யணும்னு? அப்போ கர்த்தரே தான் செய்யணுமா? சொல்லுங்களேன். இப்போ அவரே தான் காலையில் வந்து என்ன செய்யணுங்க? சர்ச்சை வந்து பெருக்கிட்டு போகணும். இது அவர் சபைங்க. என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் காலங்காத்தாலே வந்து என்ன செய்வார்? எல்லா சபைக்கும் ஒரு ஃப்ளைட்டில் வருவார். இங்கேருந்து ஹெலிகாப்டரில் வந்து ஏசு என்ன பண்ணுவார்? டக்கு டக்குன்னு வந்து காலையில் இப்போ நிறைய இந்த ஊரில் இங்கே கார்பரேஷன்லாம் வந்து இந்த ரோடு திருவிழா சுத்தம் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி அப்படியே ஒரு வண்டியில் வருவார். டக்கு டக்குன்னு எங்கே எத்தனை சபை எங்கெங்கே ஊருக்குன்னு வந்து எல்லாத்தையும் கூட்டி பொறிக்க வண்டியில் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். இல்லை அப்படியா? யோசிச்சு பாருங்கள். நான் கூட்டுறது பெருக்கிறதுக்கு மட்டும் சொல்ல வரல. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்கள் இருக்குங்க. அவர் வந்து செய்வாரா நான் கேட்குறேன். இது அவருடைய வேலை. இது புரியுதா? அவருடைய வீடு, அவருடைய ஊழியம், அவருக்காக தான் அந்த ஊழியம் நடக்குது. அவர் செய்ய சொல்லி தான் நடக்குது. அவர் தான் செய்யவும் சொல்கிறாரு. என் ராஜ்யத்துக்காக என்று சொல்லி ஆத்துமாக்களை நீ என்ன செய்ய? ஆதாயப்படுத்தி பரலோகத்தை கொண்டு வந்து நிரப்புங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதுக்கு தான் பிதா அவரை அனுப்பி வச்சார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு. இது எல்லாமே அவருடைய விருப்பத்துக்காக நடந்துகிட்டு இருக்குதுங்க. இது என்னமோ எங்கள் வீட்டு வேலைமே உங்கள் வீட்டு வேலை மேலே இதில் போட்டி சண்டை. நான் சொல்ல வர்றது எந்த வேலையாக இருக்கட்டும், நான் திருப்பியும் வரேன். நற்கிரியை என்று சொல்லும்போது நல்ல வேலை. அப்போ கர்த்தருடைய வீட்டிலையும் சரி, அந்த ஊழியத்தின் நிமித்தமாக வருகிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது கர்த்தருடைய வேலை என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க. அந்த கர்த்தருடைய வேலை தான் இந்த நல்ல வேலை. அந்த நல்ல வேலை தான் நற்கிரியைகள் நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? நற்கிரியை என்பதற்கு அர்த்தம் நல்ல வேலை. அப்போ நல்ல வேலை எதுங்க என்ன சொன்னால், கர்த்தருடைய வேலை எல்லாமே நல்ல வேலை தான். அதனால் நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் கெட்ட வேலைன்னு நான் சொல்ல வேலை. நல்ல வேலை. நான் சொல்கிறத தவறாக புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்லவர்கள். என்னது? நீங்கள் செய்கிற வேலைகளும் உங்களுக்காக செய்கிற வேலையை நான் சொல்கிறேன். அதுவும் நல்ல வேலை தான். ஆனால் நற்கிரியைகளை செய்கிறதிலே பெருகணும், வளரணும், ஏன்னா அதில் ஐஸ்வர்யவானுன்னு சொல்கிறத பார்க்கும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, என்ன சொல்கிறாரு? இதனால் என்ன உண்டாகுமா? நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமா. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் மனுஷனை படைத்ததனுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நம்ம எல்லாருமே என்னையும் சேர்த்துன்னு சொல்கிறோம். நம்மை படைத்ததுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், முதலாவது நம்ம ஆண்டவருக்காக வாழணும் ஃபஸ்ட். ஏன்னா அவர் நம்ம படைத்ததுனால அதுக்காக தான் படைச்சிருக்கிறார். ரெண்டாவது, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு அறிவுரை, ஒரு புத்திமதி, ஒரு ஆலோசனை, அது ஒரு அட்வைஸ் என்னவென்று சொன்னால், நீ உனக்காக வாழாமல் நீ மற்றவங்களுக்காக வாழணும். கவனிங்க, இது தாங்க இந்த சமூக கட்டமைப்பு நான் சொல்கிறேன். இந்த சொசைட்டி, ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்ததனுடைய அடிப்படை பிரதானமான நோக்கமே அதுதான். ஒருவருக்காக ஒருவர் வாழணும். இதையும் என்ன பண்ணுறாங்க நம்ம மனுஷர்களே? ஐயோப்பா அதி புத்திசாலியாச்சே, பின்ன நான் மட்டும் பின்னாங்க எனக்காக வாழ்ந்துட்டுருக்குறேன், ஐயோ என் பிள்ளைக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதில் வேறுங்க, இது சுயநலம். நான் ஒன்றும் எனக்காக வாழலையே. இது இது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நீ அடக்கி வைக்கிறது புத்திசாலித்தனம் நினைக்கக்கூடாது. நம்ம மற்றவர்கள் இப்படி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ நான் எனக்காக வாழலை, என் பிள்ளைக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், என் புருஷனுக்காக வாழறேன், எங்கள் அம்மாவுக்காக வாழறேன், அப்படி தானே நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணுறது, இந்த பிள்ளைக்காக பார்க்குறேங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் அதை தவறு என்று சொல்லலை, நல்லது. ஆனால் உங்களுடைய அந்த கிரியைகள் இந்த சின்ன வட்டத்துக்குள்ளரையே நின்று விடக்கூடாது என்று நான் அல்ல, ஆண்டவர் சொல்கிறார். இவரை குறித்து நீ பேசு, புத்தி சொல்லு, போதித்து சொல்லு, ஆரோக்கியமான உபதேசத்தை எடுத்து சொல்லுன்றார். என்னன்னா, நம்ம மற்றவர்களுக்காக வாழணும். ஐயோ எனக்காக என் குடும்பத்துக்கு பார்க்குறதுக்கே முடியல, இவர் நான் அப்படிலாம் சொல்கிறாரு. நான் அப்படி சொல்லலை, ஒருவருக்காக ஒருவர். அப்போ இந்த சமுதாயத்தில் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம், நோக்கம் எதில் அடங்கியிருக்குன்னு சொன்னால் என்ன, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே நீ அன்பு கூறுவாயாக. உனக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை நீ அவனுக்கு செய்ய. மற்றவர்கள் அதை செய்ய தவறினாலும் செய்யாமல் போனாலும் நீ செய்யன்றாரு. அங்கே தான் நிறைய பேர் ஸ்டாப் ஆயிடுறாங்க. எப்பொழுதுமே எல்லாருக்கும் செய்யறதுக்கு ஆசைலாம் இருக்குதுங்க.
இப்போ நிறைய பேர் கேட்டால் என்ன சொல்லுங்க, உங்களை பேச விட்டா, ஐயோ நீங்கள் சொல்லும்போதே எனக்கு அப்படியே பதைக்குது துடிக்குதுங்க, நான் இந்த மாதிரி தாங்க செய்கிறதுக்கு ஆசையாக இருந்தேன், இருக்கிறேன், போகிறேன், வரேன். ஆனால் நான் செய்கிறத பார்த்து யாரும் செய்ய மாட்டுறாங்க, எனக்கு யாரும் பதிலுக்கு செய்ய மாட்டுறாங்க. இந்த விஷயத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சோர்ந்து போயிறாங்க. அதுக்கும் நான் ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். என்னது? சோர்ந்து போகாமல். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது, இப்படிப்பட்ட நல்ல கிரியைகளை செய்யும் பொழுது உங்களை மனமடிவாக்குவார்கள், உங்களுக்கு சோர்வு வரும், உங்களை மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். இயேசுவுக்கு அவள் செய்யும் பொழுதே சுற்றி உள்ளவங்க ஒரு வார்த்தை பேசி அவளை மனசை ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க. அதனால தான் இயேசுக்கே தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் சொல்லுவாங்க, அவளை தொந்தரவு பண்ணாதை விட்டுடுங்கப்பான்றார். பாருங்கள், இயேசுவுக்கு செய்ததையே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, விமர்சிக்கிறது ஒரு கூட்டம். இயேசுக்கு செய்கிற இத்தனைக்கும் அதை இதை கூட இருக்கிறவங்க, அது வேற வேற்றாலும் பேசலைங்க, இதெல்லாம் அப்படி செய்கிறான் அப்படி. இதே போல தாங்க நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களை கிரியலை குறித்து பாராட்டுறதுக்கு மனசு இல்லாமல் சில பேருக்கு பொறாமையினால் உங்களை குறித்து பழித்து பேசுவாங்க, இழித்து பேசுவார்கள், என்ன உங்களை விமர்சித்து பேசுவார்கள், உங்கள் மனசை புண்படுத்தி பேசுவார்கள். உடனே என்ன செய்வோம், நமக்கு இது மனுஷனுடைய சுபாவம், உடனே நம்ம பொத்துன்னு அப்படியே போட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். நானே போனால் போகுதுன்னு புண்ணியத்துக்கு செஞ்சிட்ருக்கிறேன், இன்னும் அதில் அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க. யார் புண்ணியத்துக்கு நம்ம செய்கிறோம்? அப்படி கர்த்தருக்காக செய்யலையா? கர்த்தருக்காக நம்ம செய்யணும். நிறைய பேருக்கு இது கர்த்தருடைய வேலைன்னே தெரியல. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது கர்த்தருடைய வேலை. நான் ஆலயத்தினுடைய காரியங்களை அனைத்தையுமே நான் சொல்கிறேன், பணிவுடைய காரியங்கள் இருந்து நான் கூட்டுறது மட்டும் நான் சொல்லவில்லை. இந்த ஆலயத்திற்கு நம்ம ஆராதனைக்கு வர என்று சொன்னால் நான் ஒரு சிலரை நான் கவனிப்பேன். அது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த கிருபை. அது என்ன தெரியுமா, ஆராதனை முடிந்த பிற்பாடு ஒரு சிலரை நான் கவனிச்சிருக்கிறேன், அவங்களுக்கு எதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது என்பதனுடைய அடையாளமாக பார்ப்பேன். முடிஞ்ச உடனே இந்த சேரெலாம் எடுத்து சிலர் அடுக்குவாங்க. நான் ஒன்று அடுக்க சொல்லிப்பேன். அப்படி இருந்தால் யாராவது அடுக்க தான் போகிறாங்க, அவங்கள யார் அடுக்க சொன்னது? அப்போ அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்தோம், நம்ம எதுவுமே செய்யாமல் போகிறோமே, எதையாவது ஒன்று செய்யணுமே, அதை அந்த எண்ணத்தை இது பிரதிபலிக்குது. ஆலயத்துக்கு சும்மா போகிறது ஒரு மனசுக்கு திருப்தியாக படலை, எதையாவது செய்யணும். நான் சிலரை பார்த்துருக்கிறேன், முடிஞ்சதுக்கப்புறம் தொடப்பத்தை கூட்டுறாங்க. கூட்டுறதுக்குன்னு ஆட்கள் இருக்கலாம், நீங்கள் கூட்டாமல் போனாலும் அது கூட்டுறதுக்கு அந்த வேலைக்கு நடக்கத்தான் போகிறது. உங்களுடைய பங்களிப்பு என்ன? நான் திரும்பவும் கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்கு ஆள் இல்லைன்றது சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்காக இந்த சம்பவத்தை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். இது போல நம்ம ஆலயத்துக்கு வருகின்ற ஆராதனைக்கு போகிற காரியங்களையும் சரி, வெளி இடங்களையும் சரி, நீங்கள் இருக்கிற இடங்களையும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் சரி, இவ்விதமாய் மனுஷர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை குறித்து தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் செய்கிற பணிகள், நீங்கள் செய்கிற வேலைகள் இயேசுனுடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும். கர்த்தருடைய அன்பை நாம் பிரதிபலிக்கிறோமா? இங்கே என்ன படித்தோம்? ரோமர் 2 இருக்கு பாருங்க. ரோமர் 2:7 படித்தோம் இல்லைங்களா? சோர்ந்து போகாமல் நல்ல கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவதற்கு என்ன கிடைக்குமா? அவங்களுக்கு தான் பரலோகத்தில் பங்கு கிடைக்கும், நித்திய ஜீவனை அளிப்பார். அடுத்தது, சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், இன்றைக்கு பட்டு கொண்டிருக்கிற, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவளுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். அப்ப சொல்லப்படுகிற வார்த்தைக்கு, வசனத்துக்கு கீழ்ப்படியணும். முதலாவது, இன்றைக்கு சிலர் வசனங்களை கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க, எதிர்கேள்வி கேட்பாங்க. சில பேர் எதிர்கேள்விகள் மனதில் தோன்றக்கூடும், வரட்டும், தவறல்ல. ஆனால் அது தேவ சமூகத்திலே நம்ம அதை நிதானித்து பார்க்கணும்.
எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்துருக்கு, எந்த மனுஷனும் தன்னைத்தானே நிதானித்தறிந்துட்டு இருக்குது. இன்னொரு வசனம் இருக்குது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் இருக்குது. எனவே நம்ம எதையும் நிதானிக்கணும். நிதானிக்கிறதே கிடையாது, நிதானிக்காமே பேசிடுறாங்க. ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க, ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை நம்பிடுறது, உடனே அதை நம்பி பேசிடுறது பாருங்க, அதுதான் நிதானம் இல்லாத செயல் நான் சொல்கிறேன். எந்த காரியமாக இருக்கட்டும், இது நடந்திருக்குமா, இது சொல்லியிருப்பாங்களா, இது உண்மையா, இதில் என்னங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டி கிடக்குது, அவர் சொன்னது தாங்க, அவர் சொல்லிட்டு அது உண்மை தாங்க அப்படின்வாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், அது உண்மையாகவே இருக்கட்டுமே, எனக்கு அதில் அப்படி நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், ஆராய்ந்து அப்போ நிதானிக்கணும். சில நேரங்களிலே சிலருக்கு அந்த ஞானத்தை கிருபையை ஆண்டவர் சில பேருக்கு கொடுத்துருக்கிறார், சிலர் என்னன்னு நினைக்கல, அது அவங்களுடைய சுவாபம்னு தெரியல. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு காரியம் நடந்திருக்குன்னா அதோடய பேக்ரவுண்டை பார்க்கணும், அதோடய சுச்சுவேஷனை பார்க்கணும், என்ன சொல்லியிருப்பாங்க, எந்த சூழ்நிலை சொல்லியிருப்பாங்க, இந்த வார்த்தை வந்ததுன்னா அது என்ன சொல்லியிருந்தால் இந்த வார்த்தை வந்திருக்கும், அதுக்கு இவங்க என்ன பேசியிருப்பாங்க, இதெல்லாம் நிதானிக்கிறது கிடையாதுங்க. அடியும் நுனியும் தள்ளி விட்டுட்டு நடுக்க அந்த எந்த வார்த்தையும் அதை மட்டும் பிடிச்சிக்க வேண்டியது. அது சொன்னாங்களே, சொன்னது உண்மையாக இருக்கலாம், சொல்லப்பட்டது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள காரியங்களை கேட்கறது கிடையாது. அதான் நான் சொல்ல வருது, நிதானிக்கிறதை பற்றி சொல்கிறேன். இங்கே நாம் பார்க்குறோம் 8வது வசனத்தில், சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல். ஆமாம், எனக்கு அன்பானவர்களே, எனவே நம்ம நற்கிரியைகள் செய்வதில் பெருகுவளாக இருக்க வேண்டும். எனவே நம்ம நற்கிரியை செய்யும் பொழுது உங்களை தடை செய்வார்கள், தடை பண்ணுவார். தடைன்னு நான் சொல்ல டிஸ்கரேஜ் பண்ணுறதை நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் பாராட்டுறதுக்கும் ஆட்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அவங்க பொறாமையினால் என்ன செய்வாங்க, பொறாமையில் அதாவது நீங்கள் செய்கிற வேலையை அவங்க செய்யலை, நீங்கள் செய்கிற அந்த கிரியில் அவங்களால செய்ய முடியல, செய்கிறதுக்கு மனசு இல்லை, செய்கிறதுக்கு விருப்பம் இஷ்டம் இல்லை. அப்போ அதனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த நல்ல கிரிகளை செய்து நீங்கள் ஒரு நல்ல பேரை தட்டிக்கிட்டு போகிறதுல அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதுதான் பொறாமையின் ஆவி, அது ஒரு எரிச்சல் ஆவி, அது ஒரு தீய ஆவி அவங்களுக்குள்ள இருந்து என்ன செய்யும், இப்போ நல்லதை செய்கிற உங்களையும் செய்ய விடாதபடிக்கு தடை பண்ணும் வண்ணமாக உங்களை என்ன செய்வாங்க, அவங்க மனம் அடிவாக்கும்படியாக பேசுவாங்க. அப்படி பேசும்போது என்ன ஆகும், செய்கிறவங்களுக்கு ஏன் செய்யணுன்ற எண்ணம் வந்துடும். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது இப்போ நான் சொன்னால் நல்லா இருக்குமான்னு தெரியல எனக்கு, யாரே சொல்கிறாங்க பாருங்க, அதுதான் மேயிற மாட்டை அது நீங்கள் சொல்லிங்க. இது அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க நல்லது செய்கிறாங்க, ஒன்றால் முடியல ஒதுங்க, நீ மட்டும் நல்லவனா, அப்போ நான் என்ன மேலுமே நீனு இரு, அந்த ஒரு குறுகிய மனப்பான்மையை நான் சொல்கிறேன். இன்றைக்கு சபையிலே இந்த ஆவி கிரியை செய்கிறது, சபையிலே விசுவாசிகளை கூட அப்படி இருக்குதுன்னு சொல்ல வரேன். அப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்ல வருது, உங்களை சோர்வடைய செய்வார்கள். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. உங்களை மற்றவர்கள் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, நம்ம அதில் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாமல் நம்ம நல்ல காரியங்களை செய்வதில் நம்ம பெருகணும், வளரணும். என்னங்க நல்ல காரியம் செய்கிறது, இயேசுக்காக நான் தான் பொதுவாக சொல்லிட்டேன், ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களுமே. நீங்கள் நினைக்கலாம், சிலர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, நற்கரியன்னா என்ன, 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போகணும் அவ்வளோதானே அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நல்லது செய்கிறதெல்லாம் நன்மை என்ற பட்டியலில் வந்துடுது. நான் திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தருக்கென்று கர்த்தருக்காக கர்த்தருடைய வேலையை செய்யணும். சொல்கிறது இல்லையா, கர்த்தருக்காக கர்த்தருடைய வேலையை செய்யணும், உங்கள் வீட்டு வேலையை நான் சொல்லலை. நான் முன்பு ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க, இப்போ உங்கள் சொந்த பந்தம் ஒரு உறவுக்காரனுடைய கல்யாண வேலையை செய்கிறது தான் அவங்க வீட்டு வேலை. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைக்கு உங்கள் கல்யாணத்தை செய்கிறதுலாம் பெரிய விஷயமா அது நீ செஞ்சு தானே ஆகணும். அப்போ நான் சொல்கிறது, அடுத்தவங்க என்று சொல்லும்போது என்ன, இப்போ உறவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், போய் கை கொடுக்குறோம், உறவுக்கு நம்ம போய் சப்போர்ட் பண்ணுறோம். நான் என்ன செய்யட்டுமா, சில பேர் போய் வாலண்டியராக போய் சொல்லுவாங்க கல்யாண வேலையை, அவங்களா நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், ஏதாவது பத்திரிக்கை வைக்கணுமா, அது வாங்கணுமா, சொல்லுங்கள் நான் வரேங்க அப்படின்வாங்க. இது எதை காட்டுகிறது, யோசிச்சு பாருங்கள். அன்பையும் ஐக்கியத்தையும் அந்த உறவையும் வலுப்படுத்துவதற்கு வேண்டிய காரியங்கள் நான் பார்க்குறோம். நான் திரும்பியும் வருகிறேன். அப்போ கர்த்தருடைய வேலையும் அதே போல் நம்ம என்ன செய்யணும்,
நாம முன் வந்து கர்த்தருடைய வீட்டிலையும் சரி ஊழியத்திலையும் சரி ஒரு துரும்பை எடுத்து போட்டால் கூட அது ஊழியம்தான். சும்மா அப்படியே வந்து பார்வையாளராக வந்துட்டு சில பேர் போயிடுவாங்க. சபைக்கு எதுக்கு வராங்கன்னா பார்வையாளர், அவங்கெல்லாம் விசிட்டர்ஸ் வருவாங்க, அட்டன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதான் ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் பார்வையாளரா நீங்கள் பங்காளரா? நீங்கள் பங்காளராக இருந்தால் எல்லாவற்றிலையும் பங்கெடுத்துக்கொள்ளணும். நல்லது கெட்டது, துன்பம் இன்பம் லாபம் நஷ்டம் எல்லாத்துலேயும் பங்கெடுத்து தாங்க சொந்தம் உறவு பந்தம் பங்காளின்னு நம்ம சொல்கிறோம். சாவுனாலும் முன்னாடி வந்து நிற்பாங்க, கல்யாணம்னு வந்து நிற்பாங்க நம்ம பங்காளிகள். நான் ஊர் முறையை நான் சொல்கிறேன். அதுபோல் கர்த்தருக்குள்ளே நான் சொல்கிறேன், எல்லாவற்றிலையும் நம்ம பங்கெடுத்து கொள்ளணும். அப்படிப்பட்ட நெருக்கடி இது எனக்கு என்ன, இது நமக்கு தெரியாது, இது யாராவது செய்வாங்க, அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்கன்று நீங்கள் ஒதுங்கி போகிறீங்க என்று சொன்னால், கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, இன்றைக்கு உங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை சொல்லி இந்த சத்தியத்துக்குள்ளே வளரும்படி உங்களுக்கு புத்தி சொல்லி, இது கண்டித்து சொல்லு, கட்டளையாக சொல்லு என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் இத்தனை வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10 24. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் கவனித்து, நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். யாருக்கு சொல்லணும்? யாருக்கு போய் சொல்கிறார்? யாரு போய் புத்தி சொல்கிறது? சபை இதை பாருங்க, இன்றைக்கி நிறைய பேர் வரல. இப்போ எவ்வளோ இடம் காலியாக இருக்குது பாருங்கள். இந்த வாரம் இன்றைக்கு சொல்கிறேன், இந்த வாரம் இன்றைக்கு நிறைய பேர் வரல. சபை கூடி வருதுகளை சிலர் விட்டு விடுறது போல நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த வசனம் சொல்கிறது பாருங்கள், நீங்கள் நற்கிரியைகளுக்கு ஏவப்படும்படி. அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஏவுதல் இருக்கணும். என்ன ஏவுதல்? என்ன அந்த சிஸ்டர் வரல, ஏன் அந்த பிரதர் வரல, என்ன காரணம், என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தை உங்களுக்குள்ளே வரணும். வருங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, வருங்க. அப்போ வந்தது, அப்புறம் என்னங்க போனீங்க? அது வந்தது போயிடுச்சுங்க. வர்றது பெரிய விஷயம் இல்லை. நான் நினச்சேங்க, நான் அப்பயே தேடினேங்க, நான் திரும்பி பார்த்தேங்க, நான் கேட்டேங்க. இந்த வசனத்தை பாருங்கள், ஏவப்படும்படி கவனித்து நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். எத்தனை பேர் போய் பார்த்தீங்க? எனக்கு இருக்கிற வேலையில் என்னங்க இதெல்லாம் போய் நான் பார்க்க முடியுமா? சரி, இப்போ வசதிகள்லாம் பெருகிடுச்சு. என்னது, இருந்த இடத்துலேருந்தே ஒருத்தங்களை விசாரிக்கிறது பேசுகிறதுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாருக்குமே வந்துடுச்சு. ஃபோன் பண்ணி, என்ன வரலையே, ஏன் வரல, நீங்கள் அப்படி விசாரிச்சிருக்கீங்களா, அப்படி நீங்கள் விசாரிக்கிறீர்களா, அப்படி விசாரிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா அப்படின்னு சொல்லி உங்களை கை தூக்க நான் சொல்லலை. நான் வசனத்தோடு பேசுகிறேன். இருக்கீங்களா? யார் கேட்கணும்? சரி, இதெல்லாம் யாருங்க கேட்கணும்? சிலருடைய நினைப்பு இது உங்களுக்கு தாங்க தெரியும். யார் இன்றைக்கி வரல, எந்த ஊரில் வரல, எந்த சிஸ்டர் வரல, எந்த பிரதர், நீங்கள் தாங்க, உங்களுக்கு தாங்க தெரியும். அப்படி எங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் கிடையாது, நான் எப்படி கேட்க முடியும்? அக்கறை இருந்தால் அதையும் நீங்கள் செய்யலாம். அக்கறை இருந்தால். இதெல்லாம் சாக்கு போக்குது. அடுத்தது, இது என்னங்க, இது நான் என்னங்க கேட்க, என்னை பார்த்து இதெல்லாம் நீங்கள் தாங்க கேட்கணும், இது ஏன் வேலை? இது நான் சொல்கிறேன், எனக்கு இது வேலை இல்லைன்னு நான் தட்டி கிடைக்க வரல. என் பொறுப்பை உங்கள் தலையில் கட்டுறதுக்கு நான் வரல. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் கேட்குறேன், நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். என் வேலையை உங்கள்கிட்ட கொடுக்க வரல. ஆனால் உங்களுடைய பங்களிப்பு என்னன்றது தான் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் கேட்குறேனோ கேட்கலையோ, உங்களுக்கு கேட்கணுன்ற எண்ணம் இருக்குதான்றதான் பாயிண்ட். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதை தானே சொல்லியிருக்கிறாரு. நீ அவளுக்கு திட்டமாக என்ன செய்ய, புத்தி சொல்லு, போதித்து சொல்லு. என்னத்தை புத்தி சொல்கிறாரு? நற்கிரியைகளுக்கு. என்ன நற்கிரியைகளுக்கு? இதுவும் ஒரு நற்கிரை. ஒருத்தவங்க வரலன்னா விசாரிக்கணும், போய் பார்க்கணும். ஒரு வியாதியாக இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க,
போய் பார்க்குறீங்களா? நான் சொல்கிறது விசுவாசி. இதே உங்கள் சொந்த பந்தம்னா போயிடுவீங்க. உங்கள் சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி போவோம், பார்ப்போம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை, அது தப்புன்னு நான் சொல்ல, தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் அதே போல் இந்த அன்பை இங்கே பிரதிபலிக்கணும் என்பதை இங்கே வேதத்தில் எழுதியிருக்கிறதே என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன். ஏவப்படும்படி ஒருத்தர் கவனிக்கிறேன். முடிஞ்ச உடனே ஓடிடுறாங்க சில பேர். இன்றைக்கி யார் வந்தாங்க, அதுக்கு தான் நான் முடிஞ்சதும் சொல்லுவேன். எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அது ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லிட்டேன். எல்லாரையும் பார்க்கணும். என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க நிற்கிற இடத்துல சுற்றி நிற்கிறாங்க. வந்து 10 பேரோடு சரிங்க, அப்படி நிற்க ரவுண்டாக அப்படி நின்னாங்கன்னா சோத்திரம் சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. எல்லாரையும் நான் அதற்கு ஒரு மாதிரியாகத்தான் நான் முடிஞ்சதும் அங்கே ஏன் வரேன். சிலர் இங்கேருந்து ஏன் வரலன்னு, இங்கேருந்து வரத்துக்குள்ளே 10 பேர் கீழே இறங்கிடுறாங்க. நான் அதுக்கு தான் முடிஞ்ச உடனே நேராக கடைசிக்கு போவேன். நான் அங்கேருந்து பார்த்துட்டு நான் வருவேன். எதுக்கு? உங்களுக்கு ஒரு மாதிரியை நான் சொல்லிட்டால் மட்டும் போதாது, எனக்கு அப்படி செய்ய விருப்பம், ஆசை. புரியுதுங்களா? அதை நீங்கள் செய்யணும். ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும், விசாரிக்கிறது. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு வார்த்தை. இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், எல்லாரையும் கவனிக்க முடியாது. ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம், அவ்வளோதான் முடிஞ்சால் நல்லா இருக்கீங்களா ஒரு வார்த்தை கேளுங்க. எத்தனை பேர் செய்கிறோம்? ஒருவர் கவனித்து. அப்படி கவனிக்கும் போது தான் யார் வந்தாங்க வரலன்றதே தெரியும். சில பேர் கேட்டு பாருங்கள், வந்த மாதிரி தெரிஞ்சுதேங்க, அவங்க வந்துருக்க மாட்டாங்க. வந்த மாதிரி தெரிஞ்சுதேன்னுவாங்க. சில பேர் அவங்க வந்தாங்களே, வந்திருப்பாங்க, வந்த மாதிரி தெரியலேன்னுவாங்க. அப்போ என்னது, அவங்க சரியாக கவனிக்கலை. சபைக்கு யார் வந்தால் யார் போனான்றதே கவனிக்கிறது சில விசுவாசிகளை. சில நேரங்கள் நான் கூப்பிட்டு நான் கேட்பேன், யாரையாவது வந்தாங்களான்னு, தெரியலன்னுவாங்க. என்ன இது, இப்படிலாம் இருக்கலாமா? எல்லாரும் என்ன செய்யணும், எல்லாரோட மிங்கல் ஆகணும். ஏன் அப்படி செய்யணும்? நீங்கள் இன்னும் வேறு எதுவும் கொடுத்துட வேண்டாம், செய்ய வேண்டாம். அன்புக்கும் நற்கிரியலுக்கும் ஏவப்படும்படி ஒருவர் நம்ம விசாரிக்கணும். இது ஒரு நல்ல கிரியை. இது இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க, நிறைய காரியம் இருக்குது, முடிஞ்சால் நம்ம தொடர்ந்து தியானிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரதர்ஸ் சொல்றாங்க. புருஷர் என்று சொல்லும்போது என்ன, ஆண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஊழியக்காரர் விசுவாசின்லாம் சொல்லலை, மொத்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது. புருஷர்கள் பிரதர்ஸ் என்ன செய்யணும், எப்படி இருக்கணுமா, கோபமும் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணணும். நற்கிரியைகள். அடுத்த வசனம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். என்ன செய்யணும் போட்டிருக்கு பார்த்தீங்களா? பிரதர்ஸுக்கு சொல்லியாச்சு, அடுத்து சிஸ்டர்ஸ் வராரு. எப்படி தங்களை சகோதரிமார்கள்லாம் எப்படி தங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் வேதத்திலே அழகாக எழுதி வச்சிருக்கிறார். இன்றைக்கு இந்த அலங்கரிப்பில் ஆண்களை விட பெண்களை தட்டிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இன்னும் மிஞ்சலிங்க, இன்னும் இந்த உலகத்தில் அதை தாண்டுறவங்க யாருமே கிடையாதுங்க. ஏன்னா அதற்காகவே படைக்கப்பட்டவர் போல தான் இருக்கிறாங்க. இந்த அலங்கரிக்கிற விஷயத்த சொல்கிறேன். அலங்கரித்து கொள்ள ஆசைப்படுகிறவர்கள், விரும்புகிறவர்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், எந்த ஒரு கல்யாணம் எடுத்துங்க, மாப்பிள்ளை போய் சட்டை போட்டுன்னு போய் கோட்டையும் சுட்டி மாட்டு வந்து டப்புன்னு வந்து உட்காந்து பாருங்கள், இந்த பொண்ணு வரும் பாருங்கள். ஐயோ நீங்கள் பார்க்காததா இது, எல்லாரும் பார்த்தது தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதும் இது. ஆமாங்க, ஒரு பொண்ணை அலங்கரித்து சோடித்து கொண்டு அடாடாடாடா. சரி, நான் அந்த பாயிண்ட்டுக்கே வரல. இங்கே நான் வாசிக்கிறோம், அலங்கரிக்கிற இருக்கணும் தான். எப்படி ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ஆவிக்குரிய ஒரு விசுவாச பிள்ளை, ஒரு பெண், ஒரு ஸ்திரீ எப்படி தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும், எப்படி அலங்கரித்து கொள்ளணும்னு போட்டிருக்குது அங்கே இருக்கு பாருங்க. நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்கிறோமா. நல்ல கிரியைகளால் அதுவே ஒரு அலங்காரமா.
சரி, அந்த நல்ல கிரியை என்பதற்கு அடையாளமாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? தகுதியான வஸ்திரம். அப்புறம் பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலே தன்னை அலங்கரிக்காம, இன்றைக்கு ரொம்ப காஸ்ட்லியாக, ரொம்ப என்ன சொல்கிறது, கிராண்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸு தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது என்று சொல்லி அதுக்காகவே செலவு பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எதை உடுத்தி கொண்டால் எடுப்பாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும் என்று சொல்லி அதில் அதிகமாக கவனம் செலுத்துகிறார்கள், பணத்தையும் செலவு பண்ணுகிறார்கள். இது ஒரு பக்கம். உடையை பற்றி நான் பேசுகிறேன். இங்கே இருக்கு பாருங்கள். இப்படிலாம் நாம் தன்னை அலங்கரித்து கொள்ளாமல் தகுதியான வஸ்திரம்னு சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன தகுதியான வஸ்திரம்? அப்போ இதெல்லாம் உடுத்துறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தமா? காஞ்சிபுரம் பட்டில் போய் 25,000 ரூபாய்க்கு வாங்கி கட்டுறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? நான் மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு தகுதி? நான் சொல்லுகிறேன், அந்த தகுதி அல்ல. தகுதி என்பது உங்களுடைய வசதியோ உங்களுடைய செல்வாக்கு பொறுத்த விஷயம் அல்ல. நீ ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற, ஆவிக்குரிய பிள்ளையாக இருக்கிற நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்னும் சிலருக்கு புரியவே இல்லை, தெரியவே இல்லை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஏன் என்ற கேள்வி தான் கேட்குறாங்க. ஏன் இதை போடக்கூடாதா, ஏன் இதை உடுத்தக்கூடாதா என்று சொல்லி. திரும்பவும் சொல்கிறேன், வசனம் தெளிவாக இருக்குது. தகுதியான வஸ்திரம். இன்றைக்கு அலங்காரம் என்கிற பேரிலே இன்றைக்கு அலங்கோலமாக உடுத்தி கொண்டு திரிகிறார்கள் பெண்கள். ஆண்களும் இதற்கு நாங்கள் பஞ்சம் இல்லை என்று சொல்லி என்ன அவங்களால முடியல. என்ன தான் போட்டி போட்டாலும் பெண்களை மிஞ்சவே முடியாது ஆண்களால். நான் சொல்கிறது அலங்கரிப்பு விஷயத்தில். அதனாலவே என்ன தெரிலிங்க, இந்த 2 பக்கம் வந்து முட்டி பக்கத்தில் அது கிழிஞ்ச பேண்டோ இல்லை நல்ல பேண்டை கிழிச்சாங்களோ அது எனக்கு தெரியலிங்க. நிறைய பேர் கிழிஞ்ச போட்டுட்டு நிற்கிறான். அவன் பைத்தியமோ லூஸோ அது எனக்கு தெரியலிங்க. நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். நான் கேள்விப்பட்டேன். யாரோ ஒருத்தர் பேசும்போது சொல்கிறாருங்க, நல்ல பேண்டை விட கிழிஞ்ச பேண்ட்டு தான் வேலை கூடும், விற்கிதான் கடையில் அப்படிலாம் வச்சுருக்கான். ஐயோ இது எவ்வளோ பெரிய வியாதிக்காக இருக்குது. ஐயோ என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியல. அதாவது ஃபேஷன் என்கிற மாடலில் போய் இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் அதில் போய் நிற்கிறாங்க. அசிங்கமாக இருக்குது, இதெல்லாம் வெக்கமாக இல்லை. எனக்கு இதனால் சொல்ல தெரியல. எனக்கு கிழிச்சது கூட நேரம் நூலாக தொங்குங்க அந்த முட்டிக்கு, 2 முட்டிக்கு நேரம். கிழிஞ்ச பேண்டை போட்டுட்டு வந்தாக்கா போய் வசதியான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்கள்கிட்ட போட்டி போட முடியல. நான் சொல்கிறது பெண்களை அவங்க விதமாக அழகாக உடுத்திட்டு வராங்களே, சரி என்னது கிழிச்சிக்காத பார்க்குறேன், கிழிச்சிக்கிறானா என்ன தெரிலிங்க. சரிங்க, எதில் இருந்தாலும் இவங்களை மிஞ்ச முடியாதுங்க. இப்போ நான் இங்கே வருகிறேன். இப்போ இவங்களே காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அழகு என்கிற போர்வையில், அலங்காரம் என்கிற போர்வையில் அலங்கோலமாக உடுத்திட்டு வராங்க. இது அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு தேவ மனுஷன் சொன்னதை நான் உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வாலிப பிள்ளைகள் 2 பேர் சரியான விதத்தில் உடையை உடுத்தாமல் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து ஒரு சொன்ன அட்வைஸ் சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவர் மனிதனை படைத்தார், எல்லாரையுமே படைத்தார். பெண்ணையும் அவர் தான் படைத்தார். ஆணை விட பெண்களை அழகாக படைத்துட்டார். அழகாக இருக்கும்படி, அழகு என்கிற பேர் பெண்ணு தான் என்கிற விதத்தில் பெண்களுடைய உருவங்களும் அவருடைய உடலுடைய அமைப்புகள் எல்லாமே ஆண்களை விட ஒரு அழகான தோற்றத்திலே ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆண்டவருடைய படைப்பு அது அப்படி தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த ஆடைகள் உடுத்துகிற விஷயங்களில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்காமல், இன்றைக்கு நாகரிகம் என்கிற பேரில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் இதாக கேட்டால் லேட்டஸ்ட் ஃபேஷன் தான். வெங்காய பேசினேன். ஆண்டவர் நமக்கென்று என்ன கொடுத்துருக்காரோ அதில் நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவன பிள்ளைகள் இந்த விஷயத்தில் பலியாகக்கூடாது. கவனிங்க என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த உலகத்தில் விலையேறப்பெற்ற விலை மதிப்புள்ள விலை அதிகமாக இருக்கிற பொருட்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வைரம் இருக்குதுங்க, அது விலை அதிகமாக இல்லையா வைரம். அப்போ இந்த வைரம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அப்படியே போய் கீழே கடந்து எடுத்துகிட்டு வர்றோம். யோசித்து பாருங்கள். அது பாறையில் மறைக்கப்பட்டு மறைவாக இருக்கிறத தான் தோண்டி எடுக்கிறாங்க. வைரமாக இருக்கட்டும், இன்றைக்கு தங்கமாக இருக்கட்டும். தங்கம் மட்டும் எங்கெங்க கொட்டி கிடக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். சுரங்கத்தில் ஆழமான இடங்களில் அது எதுலேயோ அது கலந்து இருக்கிறத ரொம்ப பிரயாசப்பட்டு தோண்டி எடுத்து அந்த தங்கத்தை தான் இன்றைக்கு இங்கே வெளியிட்டு இருக்குது. முத்து என்று சொல்லி கேள்விப்படுறோம். அது கடலில் ஆழத்தில் கிடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு சிப்பி இருக்குது, அதுக்குள்ளே ஆண்டவர் மூடி வச்சிருக்கிறார். என்ன சொல்ல வருகிறேன்,
வைரமாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், முத்தாக இருக்கட்டும், எல்லாமே விலை மதிப்புள்ள, விலை அதிகமுள்ள பொருட்களை எல்லாம் ஆண்டவருடைய படைப்பிலேயே அதை மறைச்சி வச்சிருக்கிறாரு, ஒளிச்சு வச்சிருக்கிறார், மறைவான இடத்துல வச்சிருக்கிறாரு. மனுஷன் அதை தோண்டி அது ரொம்ப பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டும் என்பதற்காகவே அது ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறாருங்க. அதே போல ஆண்டவர் பெண்களை படைத்திருக்கும் பொழுதே அழகாகவே படைத்திருக்கிறார். அவருடைய சரீரத்தினுடைய அவயங்களை எல்லாமே அழகாகவே படைத்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த அழகை பார்க்கணும், காணணும் என்று சொன்னால் பிரயாசப்பட்டு, நான் சொன்னது போல இந்த முத்தை போல, வைரத்தை போல, தங்கத்தை போல நான் சொன்ன பார்த்தீங்களா, அது போல இருக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது, பாதுகாப்புக்காக இருக்க வேண்டியதை, பொத்தி வைக்க வேண்டியதை இன்றைக்கி திறந்த வெளியில் இந்த சொத்துக்களை போட்டோன்னு சொன்னால், பொண்ணாக இருக்கட்டும், முத்தாக இருக்கட்டும், வரவும் போகிறோம் வழியில் இருக்கணும், எடுத்துகிட்டு போயிடுவோன்னா எடுத்துகிட்டு போக மாட்டேனா. இன்றைக்கு முத்துக்களை பார்க்கிலும், தங்கத்தை பார்க்கிலும், வைரத்தை பார்க்கிலும் உங்களுடைய, நான் சொல்கிறேன், உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய சரீரம் விலை மதிப்பு உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த அழகை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உங்களுடைய அவயங்களில், சரீரத்தில். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாக இருக்குது என்று சொல்லி. எனவே தேவன் உன்னை ஒரு விலை மதிப்பு உள்ள ஒரு பாத்திரமாக வைத்திருக்கிறார். இதை நீ தெருவில் போடுற மாதிரி வரவும் போகிறவெல்லாம் பார்க்குறதுக்காகவே திறந்த கதவை திறந்து வச்சுக்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறவங்கெல்லாம் திறந்து வச்சுட்டு உட்காந்தா, வர வழியில் போகிறோம், வர பொறுக்கிட்டுல போவான். இன்றைக்கி நினைக்கிறாங்க இதெல்லாம் காட்டுற மாதிரி இருந்தால் தான் அட்ராக்ஷன் இருக்குமா, அட்ராக்டிவாக இருக்குதுமா, கவர்ச்சியாக இருக்குமா. மறைத்து வைக்க வேண்டியதெல்லாம் இன்றைக்கு வேஷம் போட்டு காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது சபைக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்று நான் சொல்கிறேன். இன்றைக்கு வெளியில் நீங்கள் சுற்றி நீங்கள் பார்க்குற இடங்களை பார்த்தீங்கன்னா அநாகரிகமாக இன்றைக்கி துரிந்து கொண்டிருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்கிறேன், உடையை பற்றி பேசுகிறேன். உடுத்துகிற விஷயங்களை நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் அதை விவரித்து சொல்ல நான் விரும்பலை. உடலை மறைக்கத்தாங்க ஆடை. இன்றைக்கு உடலை காட்டுறதுக்குன்னே இன்றைக்கி ஃபேஷன் வந்து போச்சுங்க. அதுவும் ஆண்களை விட மிஞ்சி போய் நிற்கிறது பெண்களுடைய வஸ்திரங்கள். எதுக்கு வஸ்திரம் உடுத்துகிறோம்? மறைக்க தானே. கேட்டால் இதெல்லாம் இது எதுக்கு இருக்குது? இது பார்க்குறது தானே, இது எல்லாருமே பார்க்கணுமா? யார் பார்க்கணும்? அது ஊர் பார்க்குறதுக்கா, உலகம் பார்க்குறதுக்கா? எனவே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் இதில் கவனமாக இருக்கணும். வாலிப பிள்ளைகள், நான் குறிப்பாக வாலிப பிள்ளைகளை சொல்கிறேன். டைட்டாக சில பேர் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்க. கேட்டால் இதுதான் ரொம்ப ஃபேஷனா. இது சரியில்லை. நான் சபைக்கு, அதுவும் ஆராதனைக்கு வரும்போது கூட அது என்னது லெகின்ஸ்னு சொல்கிறாங்களே, அது ஒழுங்கு இல்லை. அது நீங்கள் உடுத்துங்க. கேட்டால் நாங்கள் அப்படி இல்லை, இதெல்லாம் உடையில் சுதந்திரன்றாங்க. நான் திருப்பியும் நான் வசனத்துக்கு வரேன். தகுதியான வஸ்திரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடலை மறைச்சி ஒரு கண்ணியமான முறையில் நீ தேவ பக்திக்கு உள்ளவ என்று சொல்லிக்கொள்வது போல் நீங்கள் உடுத்திட்டு வரணும். உன்னை சினிமா ஸ்டார் போலவோ, நடிகை போலவோ 4 பேர் உன்னை ரோட்டில் போகிறோம் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, பார்த்து உன்னை கமெண்ட் பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டீங்கனாக்கா அப்போ நீ வேறு ஆளுன்னு அர்த்தம். உன்னை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. யாரையாவது பார்த்துட்டு போட்டோம், யாரை பற்றியாவது பேசிட்டு போட்டோம். நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்க தேவ பிள்ளைகளையே, சபைக்கு வர விசுவாசிகள் நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைங்களை, உங்களை பார்த்து ரோட்டில் போகிறோம் வரோம் ஒன்று சொல்லக்கூடாதுன்றேன். அப்படி சொல்கிறதா இருந்தால் வேறு விதத்தில் வேணால் சொல்லலாம். அது நாங்கள் வேறு விதத்தில் என்ன நான் சொல்கிறது, இந்த கண்ணியமாக உடைத்துட்டு போனாலும் கிண்டல் கமெண்ட் பண்ணுவாங்க. அதை தான் சொல்ல வந்தேன் நான். புரியுதா? அப்போ என்ன வரும்? சாமியார்ன்னுவாங்க, என்னென்னமோ அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் வரும். உங்களை வேறு விதத்தில் நம்மளை கிண்டல் பண்ண முடியாது அவங்களால. நீங்கள் உடுத்திருக்கிற உடை தான் மற்றவங்களை பேச வைக்கும். ஏன்னா அவங்க இப்படி பார்க்குறான், அவன் என்னை இப்படி பேசுகிறான், ஏன் நீ பார்க்குற மாதிரி நடந்துக்கிற, பார்க்குற மாதிரி எதுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற, அப்புறம் ஏன் பார்க்க மாட்டான்? பார்க்குறது தானே நீ போட்டிருக்கிற. நீ பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா நீ மறைச்சில்லையே வைக்கணும். இன்றைக்கி சில பேர் துப்பட்டா போடுறதே கிடையாதுங்க. அதெல்லாம் சரியில்லை. அது எதுக்காக? ட்ரெஸ் எல்லாம் நிறைய மாறிட்டு வருது, இருக்கட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒழுங்கு முறையும் வச்சுருக்கிறாங்க. இனிமேல் அரசியல்வாதி கட்சிக்காரன் துண்டு பண்ணி கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி சிலர் போடுறது கிடையாது. சில பேர் இப்படி போட்டுக்கிறது, இது இப்படி போட்டுக்கிறது, இதெல்லாம் ஒழுங்கில்லாத காரியம். எதற்காக அந்த துப்பட்டான்னு ஒன்று அந்த ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பயன்படுத்துறது கிடையாதுங்க. சும்மா எடுத்து வேலை அப்படியே அடித்து போட்டுட்டு விடையன்ற வேண்டியது. இது ஒரு ஃபேஷன் வேறு. இதில் நோ,
இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், கர்த்தர் விரும்பாத காரியங்கள். நான் சொல்ல வந்தது, உங்களை எப்படி அலங்கரித்து கொள்ளணும்னு போட்டிருக்குது. நற்கிரியைகளால தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்போ நற்கிரியைன்னா என்ன? இது போல் இந்த சத்தியத்துக்கு, இந்த உபதேசத்துக்கு, இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இது நியாயம்தான், இது சரிதான்னு ஏற்றுக்கொண்டு, புரியுதுங்களா, அதுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கிறீங்க என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பார்வையில் நீ வெளியேற பெற்றவனாக இருப்பார். புரியுதா உங்களுக்கு? இது என்ன அப்படி பேசுகிறேன் அப்படின்னா, நான் சத்தியத்தை தான் பேசுகிறேன், வசனத்தை தான் எடுத்து சொல்கிறேன், இதை தாண்டி நான் எதையும் பேச கிடையாது. இப்போ நான் நிறைய வசனத்தை உங்களுக்கு காமிச்சேன். நீ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு அவர் சொல்கிறாரு. அந்த தீர்த்தில் படித்தோம் பாருங்கள். தீர்த்து 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள்ளே சொல்லியிருக்குதே. ஏன்னா இதில் இப்படிலாம் பேசுகிறாரு, பிரசங்கத்தில் இதெல்லாம் சொல்லுவாருன்னா வசனம் இப்படி இருக்குது. இவைகளின்னா என்ன அர்த்தம்? இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்தேன். வசனம் வேறு வேறு இடத்துல இருந்தாலும் எல்லாம் நமக்கு தானே. இதெல்லாம் யாரும் தேடி கண்டுபிடிக்கிறதில்ல. சில பேருக்கு இந்த வசனம்லாம் இந்த மாதிரி கண்ணிலே படுறது கிடையாதுங்க. நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க, ஆனால் இந்த வசனத்துக்குள்ளே அவங்க கவனம், கண்ணு, பார்வை அங்கே போயிருக்காது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு திட்டமாக இதெல்லாம் பேச சொல்கிறார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளுன்னு சொல்கிறது. நான் உங்கள்கிட்ட அன்பாக தான் பேசுகிறேன், நான் ரொம்ப பொறுமையாக பேசுகிறேன். யோசித்து பாருங்கள், இப்படி பேசுகிறதுக்கும் எனக்கு ரைட்டு உண்டு, அதிகாரம் இருந்தாலும் நான் அதை செலுத்தலை. நீங்கள் என்னவா மாற வேணும்? நற்கிரியைகள் செய்கிறதில் பெருக வேண்டும், வளர வேண்டும். எதற்காக? அதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்கள் என்ன நன்மை எதிர்பார்த்தீங்க வந்திருக்கீங்க? எவ்வளோ நன்மைகள் வேண்டும், உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டியிருக்குது. நன்மை உண்டாகும்னு சொன்னால் நற்கிரியைகளை செய்யுங்க. நற்கிரிகள் என்று சொல்லும்போது சகலவிதமான நற்கிரிகள் நான் ஒரு வார்த்தை வசனத்தை காமிச்சேன். அதனால் 1 அல்ல 2 அல்ல, எல்லா காரியங்களையும் நம்ம பெருகணும். இன்னொரு இடத்துல பார்த்தோம், நன்மை செய்யவும் நற்கிரி. அப்போ நீங்கள் 4 பேருக்கு தர்மம் பண்ணலாம், தானம் பண்ணுறீங்க, அதுவும் நல்ல விஷயந்தான். ஆனால் அது மட்டும்தான் நற்கிரிகள் நீங்கள் நினைடாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். அதை மட்டும் நான் சொல்லலை. அப்படி இருந்தால் ஏன் அங்கே வேறு பிரித்து அங்கே பிரித்தெடுக்கப்பட வேண்டும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 36. யோப்பாபட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காலினும் அர்த்தம் கொள்ளும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் அங்கே பிரித்து வருது. அதுக்கு தான் சொல்ல வந்தேன், காட்டுறேன். அதை நீங்கள் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர், இந்த தானம் தர்மம் பண்ணுறதெல்லாம் நற்கிரியைகள்னு. பாருங்க, நற்கிரியைகளையும் தர்மங்களையும். அப்போ நீங்கள் நிறைய பேருக்கு, ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறவர்களாக இருக்கலாம், நல்ல பழக்கம் இருக்கட்டும், நல்லது தொடர்ந்து செய்யுங்க. அதையும் ஆண்டவர் சொல்கிறார், அன்றியும் நீங்கள் என்ன செய்யுங்க? தானம் தர்மங்களை செய்ய மறவாதீங்க. அப்படிப்பட்ட பலியின் மீது தேவன் பிரியமாக இருக்கிறார். வசனம் அப்படி இருக்குது. எனவே அதை நான் செய்ய வேண்டாம்னு சொல்ல ஆண்டவர் அது விரும்புகிறாரு, செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதுதான், அது மட்டும் அதோடு முடிஞ்சிட்டுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்கன்னு சொல்ல வரேன். இங்கே என்ன போட்டிருக்குது? ஒரு சகோதரியை பற்றி எழுதப்பட்டிருக்குது. அவங்கள பற்றி என்ன சொல்கிறாரு? அவங்க எப்படிப்பட்டவங்களோ, அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தான்னு போட்டிருக்குதே. அப்போ தர்மம் செய்கிறது மட்டும் நற்கிரியை இல்லை. அப்போ கர்த்தருக்காக நீங்கள் கிரியை நடப்பிக்கணும். நான் சொல்ல வருது என்ன? கர்த்தருக்காக கிரியை நடப்பிக்கிறேன்னா கர்த்தருடைய வேலையை செய்யணும், அவருடைய வேலையை செய்யணும், அவர் வீட்டு வேலையை செய்யணும். அவர் வீட்டு வேலையா? அவருக்கு எங்க இருக்கு வீடு? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும். அப்போ ஜெப வீட்டில் நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் யார் வீட்டு வேலை? ஜெப வீட்டில் செய்கிற வேலை கர்த்தருடைய வீட்டு வேலை. அது சில பேருக்கு புரிய மாட்டேது. இங்கே வந்து என்ன பண்ண அடிச்சுட்டு, இங்கே வந்து என்ன இந்த வேலை செஞ்சுட்டு, ஐய தெரியாமல் பேசுகிறாங்க, புரியாமல் பேசுகிறாங்க.
இப்போ யாருடைய வேலை இது? யோசித்து பாருங்கள். இதை இப்போ வந்தவங்களுக்கு மதிய சாப்பாடு கொடுக்கணும். நீங்கள் கேட்கல யாரும் சாப்பாடு கொடுங்கன்னு. ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. சாப்பாடு கொடுக்கணும்னு நம்ம ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம செய்கிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நியாயப்படி சட்டப்படி என்னங்க உங்களுக்கு யாருங்க சாப்பாடு போடணும்? நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, ஆராதனைக்கு வந்திருக்கீங்க. யாரை ஆராதிக்க வந்திருக்கீங்க? என்னையா உங்களோடு சேர்ந்து நான் ஆராதிக்கிறேன். உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு நானும் ஆராதிக்கிறேங்க. என்ன நீங்கள் கும்பிட வரல, ஆண்டவர் வணங்க வந்திருக்கீங்க. அப்போ அவர் தானே உங்களுக்கு நியாயப்படி அவர் தானே சோறு போடணும். அவர் தாங்க. ஐயோ பாவம், அப்படி தான் அவர் செய்தார். அங்கே வனாந்தரத்தில் போய் ஜனங்களை உட்காந்துருக்குறாங்க 3 நாட்கள். ஐயோ பாவம், இவங்கெல்லாம் பசியாக இருக்கிறாங்களே, பசியோடு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி இயேசு அவங்களை ஆகாரம் கொடுத்ததாக எழுதியிருக்குதுங்க. அந்த இயேசு நதில் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போவும் வந்து நான் வந்து சும்மா ஒரு வாதத்துக்கு பேசுகிறேங்க. இப்போ அவர் வந்து என்ன செய்யணும்? இப்போ சாப்பாடு கொடுக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணணும்? காலையிலே வந்து சீக்கிரமா விறகெல்லாம் எடுத்து வச்சு யார்? ஏசுநாதர் வந்து சமைக்கணும். ஏசுநாதர் தான் சமைக்கணும், ஏசுநாதர் தான் சோறு வடிக்கணும், ஏசுநாதர் தான் பரிமாறணும், ஏசுநாதர் தான் அப்புறம் சாப்பிட்ட பாத்திரத்தில் என்ன செஞ்சணும்? கழுவி வச்சுட்டு ஒழுங்காக போகணும். அவர் சும்மா நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், என்ன இப்படிலாம் பேசுகிறாரு ஏங்க. பின்னாடி அவர் வீட்டு வேலைன்னும் போது அப்புறம் அவர் தாங்க அதெல்லாம் செய்யணும். ஐயோ, அப்போ ஏன் நமக்குள்ளே இந்த சண்டை வாக்கு வம்பு வருதுன்னா யோசித்து பாருங்கள். அப்போ அவர் வேலை நம்ம நினைக்கிறது கிடையாது. இதில் ஒரு கேள்வி வரும், அவங்க செய்யலை இவங்க செய்யலை நாங்களே தான் செய்யணுமான்னு. யார் செஞ்சால் செய்யாட்டினா உனக்கு செய்ய இஷ்டம் இருக்குதா? உனக்கு செய்யணும்னு விருப்பம் இருக்குதா? உனக்கு செய்யணும்னு ஆசை இருக்குதா? இந்த வசனத்தை கீழ்ப்படியணும், இதன்படி நம்ம நடக்கணும், இதன்படி செய்யணுன்ற விருப்பம் இருக்குதா? கீழ்ப்படி. அவங்கள பற்றி அதை ஆண்டவர் பார்த்துப்பார். அவங்க கணக்கு கொடுத்துருவாங்க. அவங்க செய்கிறது நான் சரின்னு நான் சொல்ல வரல, அதை கர்த்தரும் பார்ப்பார். எனவே நமக்குள்ள இந்த போட்டி பொறாமை இந்த வம்பு வாக்குவாதங்களால் என்ன ஆகிடுது? அநேகர் நற்கிரிகள் செய்யறதில் என்ன செஞ்சிடறாங்க? சோறு வந்துடுது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும்? பார்த்து நான் சொன்னேன், இந்த சபை கூடி வருவதில் விட்டு விடுறது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆத்தும ஆதாயம் செய்கிறது. ஆத்தும ஆதாயம் யாருக்கு பண்ணுறோம்? ஆண்டவருக்காக பண்ணுறோம். எங்கே பண்ணுறோம்? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொண்டுட்டு போகிறோம். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம், எதிர்பார்ப்பு. அப்போ என்ன செய்யணும்? நம்ம யோசித்து பாருங்கள், யாருக்காக செய்கிறோம்? கர்த்தருக்காக செய்கிறோம். கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? கட்டளை இட்டிருக்கிறாரு. நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு சொல்கிறாரு. பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் யாருக்காக யாருடைய வேலையை செஞ்சிட்ருக்குறோம்? புரியவே மாட்டுது சில பேருக்கு. யோசித்து பாருங்கள். சில நேரங்களிலே நம்முடைய சிந்தனைகளை பிசாசு தடுமாற செய்கிறதான்னு சொல்கிறேன். சாப்பிட்றது நம்ம தான் இல்லைன்னு சொல்ல, நம்ம தான் சாப்பிட்றோம். புரியுதா? அதுக்காக அவரே சாப்பாடு போடணும்னா அப்போ நம்ம சிலர் வந்து சாப்பாடு போடுறீங்க. இப்போ ஒவ்வொரு வாரமும் சாப்பாடு நீங்கள் போடுறீங்க. யாருக்காக போடுறோம்? இப்போ சொல்லுங்கள், நான் முடிச்சிடுறேன். யாருக்காக சாப்பாடு போடுறோம்? இயேசுநாதருக்காக, அவர் பேரில் அவருக்காக நம்ம அதை செய்கிறோம். இதுதான் உண்மை. புரியுதா உங்களுக்கு? அவர் போடணுங்க செலவில். அவர் செய்ய வேண்டியதை என்ன செய்கிறாங்க? நம்ம செய்கிறோம். இன்னும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது இந்த பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் நிறைய நியூஸ்களை நான் பார்க்குறேன்ல, எந்த கட்சியாக இருக்கட்டுங்க, எந்த தலைவனாக இருக்கட்டுங்க, பிறந்த நாள் வந்துருச்சுனாக்கா, அது இறந்த நாளோ நினைவு நாளோ பிறந்த நாளோ, தலைவர் பிறந்த நாள்னா உடனே எல்லாருக்கும் போய் லட்டு வாங்கி கொடுக்குறான், அன்னதானம் பண்ணுறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், அந்த தலைவனாக காசு கொடுக்குறாரு, அவங்க மேலே உள்ள ஒரு விசுவாசத்தில் அவங்களுக்காக எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுக்குறாங்க, சில சாப்பாடு கொடுக்குறாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டது தான். நான் சொல்கிறது கட்சியில் நடிகராக இருந்தாலும் சரி, வேறு தலைவராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நடந்துட்டு தான் இருக்குதுங்க. நான் சிந்திச்சு பார்க்குறேன், அவங்களுக்காக இப்படிலாம் அவங்க செய்கிறதுக்கு ஒரு ஆசையாக செய்கிறாங்க பாருங்கள். அப்போ நம்ம ஆண்டவருக்காக நம்ம செய்யணுமா இல்லையான்றதை நான் சொல்ல வரேன். அதை விட பல மடங்கு நம்முடைய ஆண்டவர் பெரியவர் இல்லையா? அப்போ அவர் மீது வைத்திருக்கிற அந்த பாசத்தினால விசுவாசத்தினால நம்ம செய்யணும்னு நான் சொல்ல வரேன். அந்த எண்ணம் வந்தால் நம்ம செய்துக்கிட்டே இருப்போம் ஆண்டவருக்காக. ஆண்டவர்கிட்ட அதுக்கான பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆண்டோடைய பார்வையில் நமக்கு பிரியமாக இருப்போம். இப்படிப்பட்ட நல்ல கிரியைகளை செய்வதில் நம்ம என்ன செய்யணும்? வளரணும், பெருகணும். ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குங்க. நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, நாங்கள் சாப்பாடு போடுறீங்களான்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னமோ நாங்கள் என்னமோ சாப்பாட்டுக்கு இல்லாமல் இன்னும் உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்குற மாதிரி இருக்குது. இது கர்த்தருடைய ஊழியம்.
இது கர்த்தருடைய காரியம். இந்த இடத்துக்கு வந்து போகிறவங்க ஒரு 10 பேர் சாப்பிட்டுட்டு போகணுன்றதுக்கு ஒரு நன்மை அடியில் செய்கிறோம், அவ்வளோதான். புரியுதுங்களா? அதில் நம்முடைய பங்களிப்பு எடுக்கும்போது கர்த்தர் அதை பார்க்குறது. நம்ம கர்த்தருக்காக தானே செய்கிறோன்றதை புரிய மாட்டேது சில பேருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறதுக்கு சிலர் யோசிக்கிறாங்க, ஒரே ஒரு தடவை. நற்கிரிகளை செய்வதிலே நீங்கள் பெருக வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நாம் ஏன் செய்ய வேண்டும்? நம்ம ஏன் செய்யணும்? நமக்கு நன்மையும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படி செய்யும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நீங்கள் கேட்ட வார்த்தை வசனத்தை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். பேசும்படி எனக்கு சொன்னார், நான் பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தை உங்களோடு இடைப்படுமானால் நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையை உள்ளே வாங்கி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தை, இந்த வசனம், இதன் மூலமாக நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் இது வரைக்கும் உமக்காக நான் எந்த ஒரு காரியத்தை செய்யலை. நல்ல காரியங்களை செய்ய நான் விரும்புகிறேன். அப்படி ஒரு நல்ல கிரியைகளை செய்ய நான் ஆசைப்படுறேன். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை தாங்க. அப்படி நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இது வரைக்கும் இதை பற்றி நான் சிந்திக்காமல் வாழ்ந்துட்டேன். உமக்காக நான் எதையுமே செய்யலை. ஆண்டவரே, நல்ல கிரியைகளை செய்தலை நான் பெருக வேண்டும், வளர வேண்டும். ஆண்டவரே, நான் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. உங்களுடைய வேலையை நான் செய்யணும், உங்களுடைய ஊழியத்தை நான் செய்யணும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நற்கிரியினால் என்னை நான் அலங்கரித்து கொள்ள வேண்டும். எதையோ உடுத்தி நான் அலங்கரித்து கொள்ள ஆசைப்படுறேன். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து என்னை அலங்கரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அந்த கிருபையை தாங்க. அப்படி நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஓ ரிபாலதார சந்தன மராக்கி ஆண்டலாம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டிருந்தார். அந்த வார்த்தைக்கு, அந்த வசனத்துக்கும் நீங்கள் ஒப்பு கொடுக்க மனதாக இருந்து கீழ்ப்படிய விருப்பமாக இருந்தால் ஆண்டவர் உங்களை பார்க்கும்படியாக, உங்கள் இருதயத்தை பார்க்கும்படியாக, உங்களுடைய அர்ப்பணிப்பை பார்க்கும்படியாக நீங்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே, என்னை இந்த சத்தியத்துக்கும், இந்த வசனத்துக்கும், இந்த வார்த்தைக்கும் என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னை நீங்கள் நடத்துங்க, என்னை நடத்துங்க, என்னை அந்த வழியில் நடத்துங்க, அந்த அனுபவத்துக்குள்ளே நடத்துங்க. எனக்கு அந்த கிருபையை தாங்க. நான் இதில் ரொம்ப குறைவாக இருக்கிறேன். நான் இன்னும் பெருகணும், நான் இன்னும் வளரணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நற்கிரியை செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும் ஐயா. ஓ ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களுடைய நற்கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். இதனால் வரையும் ஆண்டவருக்காக நீங்கள் செய்த நல்ல கிரியைகளை கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஏழை எளியவருக்கு நீங்கள் உதவி செய்திருக்கீங்க. எத்தனையோ பேருக்கு தானம் தர்மங்களை நீங்கள் செய்திருக்கீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய இரக்க குணத்தை கர்த்தர் பார்த்துருக்கிறார். உங்களுடைய எதங்கன மனசை பார்த்து எத்தனையோ பேருக்கு நீங்கள் உதவி செய்ததை பார்த்து கர்த்தர் மகிழ்ந்து களி கூறுகிறார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில், இந்த சபையின் ஊழியத்தில் நீங்கள் செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கிரியைகளையும், நல்ல கிரியைகளையும் கர்த்தர் பார்த்து அங்கீகரிக்கிறார். உங்களுடைய தாழ்மை, உங்களுடைய எளிமை, அற்பமான வேலையை கூட, இந்த ஆலயத்தில் இருக்கிற அற்பமான வேலையை கூட கர்த்தருக்காக என்று நீ செய்து கொண்டு வருகிறதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நான் பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ படுகிற பிரயாசங்கள்
கர்த்தருடைய ஊழியத்துக்காக, இந்த சபைக்காக, ஆலயத்துக்காக, இந்த வேலையிலே நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் உங்கள் பிரயாசத்தை பார்க்குறார், உங்கள் கஷ்டத்தை பார்க்குறார். எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த ஆலயத்தின் வேலைகளை நீங்கள் செய்கிறீங்க, ஆராதனைக்குரிய வேலையை செய்கிறீங்க, சமைக்கிற வேலையை செய்கிறீங்க, சுத்தப்படுத்துகிற வேலைகளை செய்கிறீங்க, பராமரிக்கிற வேலையை செய்கிறீங்க. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு வேலைகளிலும் நாம் இந்த சுத்தப்படுத்துகிற, கழுவுகிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் கவனித்தருகிறார். சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெரியவைகள் என்று அறிந்து நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் அதை கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி நீங்கள் மனப்பூர்வமாக செய்வதிலே கர்த்தர் மகிழ்ந்து களி கூறுகிறார். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்ட அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வீராக. அவர்கள் இந்த நல்ல கிரியைகளை செய்வதிலே வளர்ந்து பெருகும்படி உதவி செய்வீராக. கிருபைகளை தாங்கப்பா, இன்னும் அதிகமான கிருபைகளை தாரும். இன்னும் உம்முடைய உபதேசத்தை, சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். ஸ்திரீகள் தங்களுடைய நல்ல கிரியினாலே தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டிய விதங்களிலே அலங்கரித்து கொள்ள உதவி செய்யும். ஆடை அலங்கரிப்பிலே கவனம் செலுத்தவும், கண்ணியமாக இருக்கவும் உதவி செய்யுங்கப்பா. புருஷர்களுக்கும் அப்படிப்பட்ட அமைதலையும் அடக்கத்தையும் ஆண்டவர் கொடுப்பீராக. நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமாய் வாழ, பிரியமானதை செய்ய, உம்முடைய பணிவிடைகளை செய்ய, அற்பமான வேலைகளை செய்ய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இதை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.